கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இந்த ஐக்கிய உபவாச கூடுகைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வருகை தந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த ஐக்கிய உபவாச கூடுகைக்கு நான் எடுத்துக்கொண்ட செய்தி எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வரைக்கும் கூட நம்ம சொல்ல முடியும். ஆனால் இந்த செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட தேவனுடைய வார்த்தையானது எரேமியா 31வது அதிகாரம் அதில் 22வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சீர்கெட்டு போன குமாரத்தியே, எந்த மட்டும் விலகி திரிவாய்? கர்த்தர் பூமியிலே ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார், ஸ்திரீயானவள் புருஷனை சூழ்ந்து கொள்வாள் என்று சொல்லி இங்கே நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கு இந்த செய்திக்கு ஒரு தலைப்பை கொடுக்க வேண்டுமேயானால் பூமியிலே ஒரு புதுமை என்று சொல்லி நாம் சொல்ல முடியும். பூமியிலே ஒரு புதுமை. அது என்ன? பூமியிலே ஆண்டவர் ஒரு புதுமை அப்படி சொல்லியிருக்கு. அப்படி சொன்னால் புதுமை என்று சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், புதுமை அப்படின்னாலே புதிய காரியம் என்று அர்த்தம். அதான் பொதுவாக சொல்லுவாங்க, புதுமை பழமை என்று சொல்லி ரெண்டு விதமான வார்த்தைகளை நீங்களும் நானும் பார்க்க முடியும். புதுமை அதற்கு எதிர்ப்பதம் தான் எது? பழமை. பழமைக்கு எதிர்ப்பதும் புதுமை. அப்போ ஆண்டவர் கர்த்தர் ஒரு புதுமையை, பூமியிலே ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அது என்ன புதுமை அப்படின்னு சொல்லி பார்த்தால், ஸ்திரீயானவள் புருஷனை சூழ்ந்து கொள்ளுவாள். இதுதான் இந்த புதுமை. இது எந்த சமயத்தில் சொல்லப்படுகிறது, எதை குறித்து சொல்லப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்ப்போமே. ஆனால் இது முழுக்க வீழ்ச்சி அடைந்த இஸ்ரவேல் ஜனம் மீண்டுமாய் தேவனிடத்திற்கு திரும்பும்படிக்கு இந்த வாக்கியங்கள் எல்லாம் காண்பிக்கப்பட்டு வருகிறது. பெரியமானவர்களே, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த சத்தியத்தினுடைய பின்னணி என்ன தெரியுமா? எரேமியா காலகட்டத்தில் தான் யூதாவுடைய 3 வித சிறைபிடிப்பு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. யூதாவுடைய 3 வித சிறைபிடிப்பை நீங்கள் வேதத்தில் பார்ப்பீர்கள் என்றால் 3 வித சிறைபிடிப்பும் இந்த எரேமியாவுடைய நாட்களில் நடைபெற்றது என்பதை நீங்களும் நானும் நன்கு அறிவோம். 3 வித சிறைபிடிப்பை குறித்து பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது. அதுதான் முதல் ராஜா, அது பாபிலோன், அதாவது பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும்போது யூதாவிலே யோயாக்கீம் என்கிற ஒரு ராஜா முதல் ராஜாவாக இருந்தால், அவருடைய ராஜாவின் நாட்களில் முதலாவது சிறைப்பிடிப்பு, பாபிலோனுடைய சிறைப்பிடிப்பு நடைபெற்றது. நான் சொல்ல காரியங்கள் எல்லாம் 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்க முடியும். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது ஒரு சிறைப்பிடிப்பு தான் யோயாக்கீன், 3வது சிதேக்கியா. ஆக 3 ராஜாக்களுடைய சிறைப்பிடிப்பையும் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நீங்கள் நானும் பார்க்க முடியும். ஏனென்றால் எரேமியா வாழ்ந்த நாட்களில் யூதா ஜனம் 3 விதமாய் சிறைப்பட்டு போகிறத அவர் இந்த காலகட்டத்தில் கண்கூடாய் பார்த்து தான் ஆண்டவருடைய வார்த்தைகளை ஜனத்திற்கு தெரியப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அப்போ ஒவ்வொரு தடவையும் அவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் 21ஆம் வசனத்தை பார்க்கும்போது, எரேமியா 31:21 பார்க்கும்போது, உனக்கு குறிப்படையாளங்களை நிறுத்து, உனக்கு தூண்களை நாட்டு, நீ நடந்த வழியாகிய பாதையின் மேல் உன் மனதை வை, இஸ்ரவேலாகிய குமாரத்தியே திரும்பு, இந்த உன்னுடைய பட்டணங்களுக்கே திரும்ப என்று சொல்லி திரும்புன்னு சொல்லி ஆண்டவர் வார்த்தைகளை தந்து கொண்டே இருக்கிறார். யாரிடத்தில் இந்த வார்த்தைகளை பேசுகிறார் என்று சொன்னால், சோரம் போன, பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன, வீழ்ச்சி அடைந்த தமது சபையை அவர் தம் பக்கமாய் கொண்டு வருவதற்காக அவர் இந்த வார்த்தைகளை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறத நீங்களும் நானும் வேதத்தில் பார்க்க முடியும். அதனால தான் பாருங்க, சீர்கெட்டு போன குமாரத்தியே, இந்த செய்திக்கு ஆதாரமாக எடுத்து 22ஆம் வசனத்தை பாருங்க. எரேமியா 31:22 சொல்லுகிறது, சீர்கெட்டு போன குமாரத்தியே, எந்த மட்டும் விலகி திரிவாய்? விலகி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு சபை. பழைய உடன்படிக்கையின் சபை, பழைய ஏற்பாட்டிலே காணப்பட்டதான யூதா சபை சீர்கெட்டு போன குமாரத்தியாய் கர்த்தரை விட்டு விலகி கொண்டே இருக்கிறது. அதான் கேட்கிற, எந்த மட்டும் விலகி திரிவாய்? கர்த்தர் பூமியில் என்ன செய்வார்? ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார் அப்படி சொல்லி சொல்றார். ஏன்னா இந்த சபை திருந்துகிற பாடே இல்லை. இந்த புதுமையை குறித்து சொல்லிட்டு தான் புது உடன்படிக்கை குறித்து பேசுகிறார். எங்க இருக்கு? 31ஆம் வசனத்திலிருந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு புதுமையை சிருஷ்டிக்க தான் போகிறார். சிருஷ்டிப்பினாலே நமக்கு தெரியும், ஒரு புதிய காரியத்தை உண்டாக்குவது.
சிருஷ்டிப்பினாலே இல்லாத ஒன்றை வந்து என்ன செய்யணும், அடுத்து மறுபடியும் ஒரு இதை உருவாக்குவது. அப்போ ஆண்டவர் புதுசாக என்னத்தை உருவாக்குறார் அப்படின்னு கேட்டால் 31ஆம் வசனத்திலேருந்து பார்க்குறோம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். இதை இந்த ஒரு கையில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் அதிகமாக தியானித்தது தான் எபிரேயர் 8ஆவது அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் ஒரு பக்கத்தில் வச்சுக்கோங்க. எரேமியா 31 விட்டுறாதீங்க. எரேமியா 31ஆவது அதிகாரத்தை அப்படியே ஒரு கையில் வச்சுட்டு எபிரேயர் 8ஆவது அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒருத்தங்க அப்படியே கொஞ்சம் வாசிங்கன்னா இதோட சேர்ந்து நம்ம பார்க்க முடியும். ஆம், அவர்களை என்ன செய்து குற்றப்படுத்தின்னு இருக்கு, பார்த்துக்கங்க. சீர்கெட்டு போன குமாரத்தியே எந்த மட்டும் விலகி திருவான்னு சொல்லி அவர்கள் என்ன செய்யணும், அவர் குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கை ஏற்படுத்தும் காலம். இப்போ அப்படியே கையில் எப்படி வச்சுக்கோங்க, நானும் இப்படி தான் வச்சிருக்கிறேன். எரேமியா 31 கையில் பார்த்துக்கோங்க. 31ஆம் வசனத்தை பார்க்குறோம். புது உடன்படிக்கை ஏற்படுத்துவேன்னு சொல்கிறார். இப்போ 31 எரேமியா 31 இங்கே எபிரேயர் 8 எவ்வளோ ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். அங்கே 31 இங்கே 8. அடுத்து பாருங்கள் 31 தாண்டி எரேமியா 31 32 கொஞ்சம் கவனிங்க. நான் அவர்கள் பிதாக்கள் எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னதான் இருந்தும் நாயகராக இருந்தாராம். நாயகர்னா ஆங்கிலத்தில் என்ன இருக்கும் தெரியுமா? ஹஸ்பண்ட். நாயகர்னா ஹஸ்பண்ட். நான் இஸ்ரேல் ஜனத்துக்கு எப்படி இருந்தேன், அவர்கள் மனைவியை போல, நான் கணவனை போல, நான் புருஷனை போல அவர்களோடு இருந்தேன். அதெல்லாம் என்ன செஞ்சாங்க, அவமாக்கி போட்டுட்டாங்க. அவர்களும் என்ன செய்றாங்க, அவமாக்கி போட்டாருன்னு சொல்லிட்டு அன்னைக்கு எகிப்தில் கைப்பிடித்த நாளில் அவர் உடன்படிக்கை பண்ணாரு, சீனாய் மலையில் வைத்து உடன்படிக்கை பண்ணாரு. அந்த பழைய உடன்படிக்கையின்படி அல்ல, மோசையை கொண்டு இஸ்ரவேல் ஜனத்தோடு பண்ணின அந்த பழைய உடன்படிக்கையின்படி அல்ல. அது இதே வசனத்தை எங்கேயும் பார்க்கலாம். எபிரேயர் 8 பாருங்க, அப்படிங்கிடுவாங்களேன். எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு பாருங்க. எபிரேயர் 8ஆவது அதிகாரம் 8 பார்த்தோமே. இப்போ 9 வாசிங்க. அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு அங்கேயும் கையை பிடிச்சாருன்னு சொன்னார். விவாகம் பண்ணி கொடுக்கும்போது எல்லா விவாகத்திலுமே கிறிஸ்துவ முறைப்பேடு தான் சொல்கிறேன். பொண்ணுடைய தகப்பனாரோ ஒரு தகப்பனார் இல்லைன்னா பொண்ணுடைய சகோதரனோ அல்லது தாய் மாமாவோ என்ன செய்வாங்க, மாப்பிள்ளைக்கு கையை என்ன செய்வாங்க, பிடிச்சு கொடுப்பாங்க. உடனே அன்னைக்கு கை பிடிக்கிறது தான். அதுதான் அவர் சொல்ல வர்றாரு. அதான் நாயகர்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அதுக்கு பிறகு நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. நாயகன் அவர் தான் நாயகன் சொல்லிட்டாரு. அப்போ கைப்பிடித்த நாளிலே இங்கேயும் கைப்பிடித்ததை சொல்கிறார், அங்கேயும் கைப்பிடித்ததை சொல்கிறார். அங்கேயும் புது உடன்படிக்கை அதே தான், வேற ஒன்றும் இல்லை. எரேமியாவில் சொல்லப்பட்டது தான் இங்கே எபிரேயரில் என்ன செய்யப்பட்டிருக்கு, விலைக்கு காண்பிக்கப்படுகிறதே ஒழிய அது வேற இது வேற என்பது அல்ல. நல்ல கவனிங்க. அப்போ 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நான் அவருடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை போல. ஆமாம், அங்கே சொல்லிட்டார் அது போல அல்லன்னு சொல்லிட்டார், அது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லை. அதான் சொல்றார், எந்த மட்டும் விலகி தரு, சீர்கெட்டு போன குமாரத்தியை எந்த மட்டும் விலகி தருவாய் அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு பாருங்க, அவர்கள் நிலை நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே அப்படித்தானே இருக்கு. அவர்கள் என்ன செய்யல, அந்த உடன்படிக்கையை மீறி அவமாக்கி போட்டார்களே, அந்த உடன்படிக்கை போல இல்லை அல்லன்னு சொல்லி 32 சொல்லிட்டார். சரி, 33 பாருங்க. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்தில் வைத்து அதை அவர்கள் இருதயத்தில் எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று சொல்ல. இதே வசனத்தை அதுக்கு அடுத்த வசனத்தை அங்கே பாருங்க. எங்கே பார்க்கணும்? எபிரேயர் 8:10 பாருங்க. அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்கள் அவருடைய மனதில் வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை என்ன செய்வேன், எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என். இருக்குதா இல்லையா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இருக்குதா இல்லையா? இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்க 34ஆம் வசனத்தை பார்த்தா, இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரி நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை, அவர்கள் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். இது அப்படி இங்க வாங்க, இப்படியே கையை மாத்திக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கு. இங்க ஒரு கை அங்க ஒரு கைன்னு சொல்லி மாத்திக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கு. எபிரேயர் 8வது அதிகாரம் 11-12 பார்த்தா, அப்பொழுது சிறியவன் முதற் கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். அங்க சொன்னது அப்படி வருதா வரலையா? இருக்கு. ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க, அது அப்படியே இருக்கு பாருங்க. கொஞ்சம் அப்படி இது மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். அதே தான் வருது. அடுத்து சொல்ல, ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி, அங்கே என்னதான் சொன்னாரு? இனி நான் என்ன செய்ய மாட்டேன், நினையாதிருப்பேன். சொல்றாரா இல்லையா? சொல்றேன். அப்போ புது உடன்படிக்கையினுடைய வெளிச்சத்தை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் பைபிள் ஸ்டடியில் புது உடன்படிக்கை குறித்த சத்தியங்களெல்லாம் கேட்டுக்கிட்டு வர்றோம். மாதத்தில் ஒரு முறை 2வது புதன்கிழமை நடக்கிற அந்த பைபிள் ஸ்டடிகளை புது உடன்படிக்கை குறித்து எனக்கு பாரம் வந்துக்கிட்டே இருக்காரு. எப்படியாவது இன்னொரு 5-6 மாதம் ஆனாலும் சரி, எல்லா இதுலேயும் இருக்கக்கூடிய புது உடன்படிக்கையை காண்பித்து ஜனங்களை இந்த சுத்த சுவிசேஷத்துக்குள்ள சிலுவை பற்றி உபதேசத்துக்குள்ள வழிநடத்துங்கிற அந்த பாரம் தான், வேற ஒன்றும் கிடையாது. சாகிறதுக்குள்ளேயும் எனத்தையாவது ஒன்று செஞ்சுட்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு பாரம் தான். இதை கடத்தணும், அவ்வளோதான். we are truth importers அப்படின்னு தான் சொல்லணும். we are here to proclaim, we are here to declare ourselves the truth importers by the grace of God. தேவனுடைய கிருபையினால எங்களை என்னதாய் விளங்க பண்ண நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அப்படின்னா, சத்தியத்தை கடத்துகிறவர்களா, எவ்வளவுதான் தேவனுடைய கிருபையினாலே. பிரியமானவர்களே, இங்க எபிரேயர் 8வது அதிகாரத்தில் புது உடன்படிக்கை குறித்து சொல்ல எங்க இருந்து எடுக்கிறார் தெரியுமா? இது ஏதோ எபிரேயர் இங்க வந்துட்டு நினைச்சிடாதீங்க. இந்த எபிரேயன் ஆக்கியோனுக்கு வெளிப்படுத்தப்பட்டதுக்கெல்லாம் முன்னால எங்க இருந்தே இது காப்பி பண்ணப்படுது. எரேமியா காலத்திலிருந்தே காப்பி பண்ணப்படுது. அப்பா, எரேமியா காலகட்டத்தை கவனிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட கிமு 530 540 அந்த மாதிரி சமயத்தில் கிட்டத்தட்ட 600 சொல்லலாம். எவ்வளவு வருஷங்களுக்கு முன்னால பாருங்க. கிறிஸ்துவுக்கு முன்னாலேயே 600 வருஷங்களுக்கு முன்பாக, இங்க கிறிஸ்துவுக்கு பின்னால் ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக, அப்ப கிட்டத்தட்ட 620 630 வருஷங்களுக்கு முன்பாக உள்ளதை எவ்வளவு அழகா வெளிப்படுத்துறாரு பாருங்க. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அதே தான் இங்க கொண்டு வர்றார். பிரியமானவர்களே, பழைய உடன்படிக்கையில் அவங்க நிலை நிற்க முடியல. அதனாலதான் எபிரேயர் 8வது அதிகாரம் 8ஆம் வசனத்துல புது உடன்படிக்கை ஆண்டவர் ஏற்படுத்துறன்னு சொல்றாரு. அவர்களை குற்றப்படுத்தின்னு போட்டிருக்கு. ஏன் குற்றப்படுத்துறாருன்னா, அங்கே பிழை இருந்தது. அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்க, 7ஆம் வசனத்துல போட்டிருக்கு, அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததானால் 2ஆம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவது இல்லையே. அவன் முதலாம் உடன்படிக்கை பிழை உள்ளதா இருந்ததுனாலதான் 2ஆம் உடன்படிக்கைக்கு அவர் இடத்தை தேடுறாரு. அப்போ முதலாம் உடன்படிக்கை பிழை இருந்ததுன்னா, இப்போ பாருங்க, ஒரு மாணவன் ஒரு எக்ஸாம் டெஸ்ட் எழுதுறதுல பிழை விட்டுட்டான், தப்பு விட்டுட்டான். பிழைன்னு என்னது? தப்பு, பிழைகள் இருக்கு. அப்போ டீச்சர் அவனை வந்து குற்றப்படுத்துவாங்களா மாட்டாங்களா? குற்றப்படுத்துவாங்க. நீ இதில் தப்பு பண்ணியிருக்கிற, நீ இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்க, இந்த ஆன்சரை தவறாக எழுதிட்ட, அல்லது இந்த இடத்துல நீ பதில் எழுதாமல் விட்டுட்ட, நீ இந்த காரியத்தை செய்ய மறந்துட்ட, நீ இந்த இடத்துல ஒரு இதை எக்ஸ்ட்ரா சேர்த்துட்ட, அல்லது இதை சேர்க்காம விட்டுட்ட. குற்றப்படுத்துவாங்களா மாட்டாங்களா? அப்போ நியாயப்பிரமாணம் பழைய உடன்படிக்கையில் குறைவுகள் இருந்தது. நான் சொல்லலை, பைபிள் அப்படி தான் சொல்லுது. அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாது இருந்ததானால் 2ஆம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லை என்று சொல்லி அவர் சொல்றார். சொல்லிட்டு தான் சொல்றார், அவர்களை குற்றப்படுத்தி. யாரை குற்றப்படுத்தி? பழைய உடன்படிக்கையின் சபையாரை குற்றப்படுத்தி, பழைய உடன்படிக்கையின் பிரதான ஆசாரியரை, பழைய உடன்படிக்கையின் லேவியர்களை குற்றப்படுத்தி, அவர்களை குற்றப்படுத்தி இப்ப சொல்றார் பாருங்க, அவர்களை நோக்கி சொல்றாரு, அந்த உடன்படிக்கை போல நான் செய்ய போறதில்ல, ஒரு புது உடன்படிக்கை ஏற்படுத்த போறேன்னு சொல்லி செஞ்சுட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே நம்ம நினைப்போம், ஐயா புது உடன்படிக்கை நம்மளோட தானே ஆண்டவர் ஏற்படுத்துறார், புறஜாதிகளை நம்மகிட்ட தானே ஏற்படுத்துறார், அங்கே யூதா இஸ்ரேல் வருதுன்னு சொல்லி உடனே ஒரு கேள்வி கேட்டுறாதீங்க. ரட்சிப்பு யார் வழியாக தான் வருது? அப்போ ரட்சிப்புன்னா புது உடன்படிக்கை இல்லையா? அது பழைய உடன்படிக்கையா? புது உடன்படிக்கை தான். எருசலேமில் இருந்து தான். அதான் இயேசு சொன்னார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் எடுக்க வேண்டாம். லூக்கா 24வது அதிகாரம், கடைசி அதிகாரம் 24வது அதிகாரம் 47ஆம் வசனத்தில் சொல்றாரு, அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது என்று எழுதியிருக்கிறது. எங்க இருந்தா தொடங்கணும்? அது என்ன மனம் திரும்புதல் பாவ மன்னிப்பு? எந்த உடன்படிக்கையை பத்தி பேசுறாரு சொல்லுங்க? புது உடன்படிக்கை. புது உடன்படிக்கையிலே ஒவ்வொரு சகோதரியும் பெற்றுக்கொள்ள வேண்டிய மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எங்க தொடங்கி? அப்ப நீங்க புரியணும்,
யூதர்கள்ட்ட இருந்து தொடங்கி, அதான் அர்த்தம். பேதுரு யாரு? யூதர். பேதுரோடு இருந்த எல்லாரும் யூதர்கள் தான். 120 பேர் கூடியிருந்தாங்களே, எல்லாரும் யூதர்கள் தான். அங்க தொடங்கி சகல தேசத்தார். அப்ப புது உடன்படிக்கை எங்க தொடங்குது? சத்தமா சொல்லுங்க. எருசலேம்ல, யூதர்களுக்குள்ளே, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள. உடனே அவங்களுக்கு தான் புறஜாதி, நமக்கு கிடையாது நினைச்சிடாதீங்க. அப்படி பார்த்தா நம்ம வந்து செகண்ட் ஹேண்டு தான், நம்ம 2வது பட்சம் தான். என்னதான் நினைச்சாலும் நம்ம முதல் இடத்துக்கு போக முடியாது. ஆனா விசுவாசிகள் தான் முதல் தரம் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாரு. யூதர்கள் முதல்ல விசுவாசிச்சாங்க, அதனால அவங்களுக்கு அந்த 120 விசுவாசத்தில் வந்தாங்க. அதனால அவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட தான் ஆரம்பிக்கிறாரு. காரியம் வந்து யூதன் கிரேக்கன்கிறது காரியம் கிடையாது. காரியம் விசுவாசிக்கிறவர்களா விசுவாசிக்காதவர்களா, இதான் காரியம். விசுவாசிக்கிறவர்களுக்குள்ள தான் புது உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்படுகிறது. அப்போ இது ரெண்டையும் நம்ம கவனிக்கும் போது என்னதான் ஆண்டவர் சொல்ல வர்றாருன்னா, நல்லா பாருங்க. எரேமியா 31வது அதிகாரத்துல 15ஆம் வசனத்தை நம்ம அதுக்கு முன்னால் நல்லா தியானிச்சிருக்கிறோம். ராமாவிலே ஒரு கூக்குரல் சொல்லி தியானிச்சிருக்கிறோம். அந்த 15ஆம் வசனத்தை பாருங்க. ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகளை நிமித்தம் ஆறுதல் அடையாது இருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லிட்டு தான் 16, 17 இது எல்லாத்தையும் 18, 19 பார்த்தா, திரும்ப பண்ணுவேன், திரும்பி வருவார்கள், திருப்பப்படுவேன், நான் திரும்பின பின்பு. திருப்பத்தை பற்றி பேசிட்டே இருக்காரு இல்லையா? ரிட்டர்னிங். God was speaking. God was that time speaking of the returning to their homeland, their own land. அவங்களுடைய சொந்த தேசத்துக்கு வருவதை குறித்து ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் ராமாவில கூக்குரல் அப்படின்னா, சிறைப்பட்டு போன ஜனத்திற்கு அழுகையும் கூக்குரலும் தான். ஆனா சிறையிருப்பு ஆண்டவர் மாத்துன்னு சொல்றாரா இல்லையா? திருப்பி கொண்டு வருவேன் சொல்றாரா இல்லையா? அப்ப சிறையிருப்பை திருப்புகிறதுக்கு பேர் தான் புது உடன்படிக்கையினுடைய சிறப்பு. சிறையிருப்பு மாற்றுவதை செய்கிற பணியை தான் புது உடன்படிக்கை செய்கிறதே ஒழிய தங்குன்னு ஆடுவதல்ல, புகை போட்டு ஆட்டம் போடுவது அல்ல, ஆராதனைங்கிற பேர்ல அட்டகாசம் பண்ணுவது அல்ல. புது உடன்படிக்கையினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? எதோடு ஒப்பிட்டு பேசுறாரு? பாபிலோனிய சிறைப்பிடிப்பிலிருந்து இஸ்ரவேல் ஜனத்தை, யூதா ஜனத்தை மறுபடியும் அவருடைய சொந்த தேசத்துக்கு கொண்டு வந்து அவர்களை கட்டி எழுப்புவேன் என்று சொல்லுகிறாரு. இதுதான் புது உடன்படிக்கையினுடைய சிறப்பு. திருப்பி கொண்டு வர மட்டும் சொல்லல, என்ன செய்யறாரு சொல்லுங்க? அவங்க சொந்த தேசத்தில் அவங்களை என்ன செய்வாராம்? குடியேற்றி வைத்து அவர்களை கட்டி எழுப்புறாரா இல்லையா? அதனாலதான் இந்த பணியை தான் இன்னைக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய சபையினுடைய தரிசனமே என்ன? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையினுடைய தரிசனமே என்ன அப்படின்னா, ரட்சிப்புக்குள்ள ஜனங்களை நடத்தணும். அதான் சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு அப்படியே என்ன செய்யறது? அம்போன் விட்டுறவா? பிள்ளையை பெற்று போட்டு அப்படியே அம்போன் விட்டுறவா? அதை வளர்க்கணும். அதுக்கு தான் என்னது? சபை கூடி வருது. ஆதி அப்போஸ்தலர் என்ன செஞ்சாங்களோ அதைத்தான் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு அதுதான் நடக்கணும், அதைத்தான் நமக்கு தேவை. அப்போ ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தினாங்க. ரட்சிக்கப்பட்டவர்கள் சபை, கிறிஸ்துவின் சரீரம் அவங்க தான். அப்போ கிறிஸ்துவின் சரீரம் வளர்ச்சி அடையணும். அப்போ ஒரு இடத்துல கூடி வந்து சபை கூடி வருதல்ல, சபையை கட்டி எழுப்புகிறது. அப்போ ரட்சிக்கப்படுதல், அதை தொடர்ந்து சபையாய் கட்டி எழுப்பப்படுதல், இந்த 2 பணி தான் செய்து வருகிறோம். இதைத்தான் ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்போ ஜனத்தை பாபிலோன்ல இருந்து விடுவிக்கிறது மட்டும் இல்லை, விடுவிச்சு இங்கே வந்து என்ன கட்டி எழுப்புவார். அவருடைய பரிசுத்த வாசஸ்தலத்தை அவர்களுக்குள்ளே கட்டி எழுப்பினார், பலிபீடத்தை கட்டி எழுப்பினார், பிரமாணங்களை காண்பித்து கொடுக்கிறார், சீர்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார், வளர்ந்தவங்க செய்கிறார். எவ்வளவு காரியங்களை செய்கிறாரு. ஏதோ பாபிலோனிலிருந்து சிறைப்பிடிக்கிறது, அந்த சிறைப்பிடிப்பிலிருந்து விடுதலை மட்டும் தான் கொடுத்தாரா? அதுக்கப்புறம் எவ்வளவு கட்டி எழுப்புறாரு பாருங்க. நல்ல வசனத்தை சரியா நம்ம பகுத்து போதிக்க வேண்டியது இருக்கு. ஒன்று மட்டும் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது இல்லை. பாபிலோனிய சிறைப்பிடிப்பிலிருந்து விடுதலை கொடுத்தான்னு சொல்லி அதுக்கு என்னெல்லாமோ வியாக்கியானத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உனக்கு அது மாறப்போகுது, இது மாறப்போகுது, உன் வேலை ஸ்தலத்தில் உனக்கு உயர்வு வரப்போகுது, உனக்கு அந்த ப்ரமோஷன் வராத ஒரு சிறைப்பிடிப்பு இருக்குதா, அது மாறப்போகுதுலாம் சொல்லி இன்னைக்கு எல்லாம் இந்த டூப்ளிகேட்ஸ், போலியான செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. பிரியமானவர்களே, வஞ்சிக்கப்படாதிருங்கள். இது எதுக்காக காண்பிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், குமாரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ராமாவிலே கூக்குரல்னு சொல்லி புது உடன்படிக்கை ஆரம்பிக்கிறதுல பேசுறாரு பார்த்தீங்களா? அந்த கூக்குரலாம் மாறும், அந்த அழுகையில் இருக்கிற ஜனத்தை ஆண்டவர் நினைச்சுவார்னா திருப்பி கொண்டு வருவார்லாம் பேசுறாரா இல்லையா? 15, 16 பேசுறாரு. அப்படி ஒரு கை இதுல இருந்து எங்க வந்துக்கங்க, மத்தேயுக்கு வாங்க. மத்தேயு 2வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை ஒருத்தங்க வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 2:17.
புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாது இருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது. அப்பொழுது யாருடைய காலகட்டத்தில் நிறைவேறுது? இயேசு கிறிஸ்து. அப்போ ஆண்டு என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, பாருங்க, அன்னைக்கு ஜனத்துக்குள்ள இந்த அழுகை தான் இருக்கு. ஏரோது நிறைய பிள்ளைகளை கொண்டுட்டான். சரித்திரத்தின் பின்னணியில் சொல்றாங்க 14,000 பிள்ளைகளை அவன் கொண்டான்னு சொல்லி சொல்றாங்க. சரித்திரத்தின் பின்னணியில் அந்த காலத்தில் அவன் ஒரு குறிப்பிட்ட திசையில் இருக்கிற வரைக்கும் அவன் கொலை செய்த ஆட்களை பார்த்தா, சின்ன பிள்ளைகளை பார்த்தா 14,000 பிள்ளைகள் சொல்லி சரித்திர பின்னணியில் நான் முன்னால் வாஸ்த ஞாபகம் இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியாது. ஆனால் இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எங்கே உள்ளதை எங்கே கொண்டு வந்து இணைக்கிறாரு பாருங்க. சபை பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனதுனால ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவள் புலம்புகிறத ஆண்டு காமிச்சு கொடுக்கிறாரு. இப்படி காமிச்சு கொடுக்கிற இந்த இடத்துல அப்போ எங்கே எதை மேட்ச் பண்ணுறாரு தான் பைபிளை சரியாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ராகேல் பிள்ளைகள் இல்லாமல் அழுகிற விஷயத்தை எங்கே கொண்டு வந்துட்டாரு? பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன சபை துக்கத்தோடு இருக்கிறதுக்கு அடையாளமாக காமிக்கிறாரு. அப்போ அதிலிருந்து அவள் என்ன செய்வார்னா, அவள் ஆறுதல் அடையாது இருக்கிறாள், நான் திரும்பி கொண்டு வந்து அவங்களை ஆறுதல் படுத்துவேன்னு சொல்கிறாரு. இதை தான் எரேமியா 31 சொல்கிறாரு. இதை பாபிலோனிய சிறைப்பிடிப்பிலிருந்து கொண்டு வந்ததுக்கு அடையாளமாக மட்டும் பார்த்தோம்னா அது யூதர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும், நமக்கு பொருந்தாது. நம்ம என்ன பாபிலோன்லேயே இருக்கிறோம்? நமக்கு பொருந்தவே பொருந்தாது. நமக்கு பொருத்துறதுக்காக தான் புது உடன்படிக்கை நாயகரே இங்கே வெளிப்படுத்தப்படுகிறார். புது உடன்படிக்கை மத்தியஸ்தரே இங்கே வெளிப்படுத்தப்படுகிறார். குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து. அவ பாருங்க, மத்தேயு 2:17 யாரை பற்றுகிற காரியங்கள் இது நிறைவேறுது? இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற விசேஷ காரியங்கள்ல இது நிறைவேறி வருகிறது. அப்ப நீங்களும் நான் அறிய வேண்டிய பிரகாரம் அறியணும். நீங்க ஏதோ அந்த காலத்தை பிடிச்சிட்டு இருக்க கூடாது. ராகேலுடைய பிள்ளைகள் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனதை நம்ம பார்த்துட்டு இருந்தா நம்ம வரலாற்றை படிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். இன்னைக்கு அநேக போதக பிதாக்களும் சரி, குருவானவர்களும் சரி, வரலாற்று சம்பவங்களை காண்பித்து கொடுத்து ஆட்டியை கழிக்கிறது போல நேரத்தையும் காலத்தையும் கழித்து கொண்டு இஷ்டத்துக்கு ஒரு 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் அப்படி பிரசங்கிக்கிறவர்கள் இல்லை. அது ஒருத்தருக்கும் பிரோஜனப்படாது. அது யூதர்களுக்கு நல்ல சிறப்பாக இருந்தாங்கன்னு கேட்டுட்டு போயிட வேண்டியதுதான். அந்த சிறப்பை எங்கே கொண்டு வந்து மேட்ச் பண்ணுறாரு? குமாரனுடைய காரியத்தில் மேட்ச் பண்ணுறாரு. அங்கே எழுதியிருக்கிறது நிறைவேறும்படி இப்படி நடந்ததுதான் என்று எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்ப அதை இதையும் கொண்டு வந்து பார்த்தா குமாரனுடைய காலத்தில் இப்படி நடந்துச்சு. இவர் தான் இரட்சகர், புது உடன்படிக்கையினுடைய மத்தியஸ்தரே அவரு தான். அங்கதான் வெளிப்பட்டு இருக்கிறாரு. இவன் எல்லாத்தையும் கொண்டுட்டான்னு நினைக்கான். ஆனா இவர் வளர்ந்து வரும்போது பார்த்தா அவ்வளவு சத்துருக்களையும் வீழ்ச்சி அடைய பண்றாரு. எல்லாம் அப்படி அடங்கி போய் நிற்காங்க. உண்மைதானே? இவர் காலகட்டத்தில் நிறைய பிள்ளைகள் செத்து போயிருக்கு. அதில் நிறைய பிள்ளைகள் பிழைச்சிருந்துருப்பாங்க. அப்போ இவர் காலகட்டத்தில் இருந்து வந்தவங்க எல்லாருமே இவர்கிட்ட பேச முடியாத அளவுக்கு திணறாங்க. சதுசேயர், நியாயசாஸ்திரிகள், பரிசேயர், ஏரோதியர், பிரதான ஆசாரியர் பேச முடியாமல் திணறாங்க. எல்லாத்தையும் அட்டைக்கு ஒடுங்கி புது உடன்படிக்கை அவர் ஸ்தாபிக்கிறார். பிரியமானவர்களே, அப்போ நாம் இந்த கிறிஸ்துவில் தான் நம்ம இந்த புது உடன்படிக்கையை பார்க்கிறோம். அப்போ எரேமியாவில் சொல்லதை பார்க்கும்போது எதுக்கு அவங்களோட பகிர்ந்து கொள்ளனா, எந்த காலகட்டத்தில் இதை குறித்து பேசுகிறாருன்னா, இஸ்ரவேல் ஜனம் யூதா ஜனம் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகுது. அப்போ தான் சொல்கிறார், சீர்கெட்டு போன குமாரத்தியை நீ எந்த மட்டும் விலகி தெரிவாயின்னு சொல்லி எரேமியா 31வது அதிகாரம் 21 22 பேசுகிறார். ஏன் பேசுறாரு? எகிப்தின் சிறைப்பிடிப்பிலிருந்து வெளியே வந்தாச்சு, அதுதான் எனக்கு கொண்டு வந்தாரு. 22 பார்க்கீங்களா? 32 பாருங்க. எரேமியா 31வது அதிகாரம் 22 பார்க்காம இப்போ 32 பாருங்க. எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த நாளில் நான் கைப்பிடிச்சனே, அந்த உடன்படிக்கையில் நீங்க நிலை நிற்கல, நான் உங்களை புறக்கணிச்சிட்டேன்னு சொல்றாரு. எங்க எபிரேயர்ல சொல்றாரா இல்லையா? சொல்றாரு. அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த சிறைப்பிடிப்புக்கு தப்பி வந்து உன்னோட உடன்படிக்கை பண்ணா நீ இப்போ எந்த சிறைப்பிடிப்புக்குள்ள போற? இப்போ சத்தமா சொல்லுங்க, என்னாச்சு?
எகிப்தின் சிறைப்பிடிப்புலேருந்து உன்னை வெளியே கொண்டு வந்து உன் கூட உடன்படிக்கை பண்ணி உனக்கு தீர்க்கதரிசிகள் தந்து உனக்கு பிரமாணங்களை கொடுத்து உனக்கு பலிகளை கொடுத்து என்கிட்ட நீ நெருங்கி வரலான்னு சொல்லி எவ்வளவோ உனக்கு போதகம், உனக்கு பலிகள், உனக்கு பண்டிகைகள்னு சொல்லி எவ்வளோ காரியங்களை வச்சு 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 நடத்திட்டு வந்தா நீ எகிப்தின் சிறைப்பிடிப்புக்கு பிறகு உனக்கு எவ்வளோ மேன்மையை உனக்கு செஞ்சிருக்கிறேன். நீ என் கூட இல்லாமல் நீ இப்போ எந்த சிறைப்பிடிப்புக்கு போக போகிற? இப்போ பாபிலோனிய சிறைப்பிடிப்புக்கு போகிற. இதுங்க தான் ஆண்டவர் பேசுகிறாரு, நீ எந்த மட்டும் விலகி தருவாய். அப்போ தேவனாய் கர்த்தர் என்ன செய்கிறாரு? கர்த்தர் பூமியிலே ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார், ஸ்திரீயானவள் புருஷனை சூழ்ந்து கொள்ளுவாள். இதான் அந்த புதுமை. இதை சொல்லிட்டு தான் பின்னால் வர வசனங்களில் புது உடன்படிக்கையை பற்றி பேசுகிறார். நமக்கு இந்த கான்செப்ட் மறைஞ்சிடக்கூடாது. அதனால் நான் இன்னொரு வெளிச்சத்தையும் நான் இதில் வேகமாக நான் சொல்லியிருந்தேன். புது உடன்படிக்கையை குறித்து பழைய உடன்படிக்கை எத்தனை காலம் தெரியுமா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். எகிப்திலிருந்து, அதாவது எகிப்துன்னு என்ன, மோசையிலிருந்து ஆரம்பிக்கும். மோசையில் தான், மோசை மூலமாக தான் பழைய உடன்படிக்கை ஆரம்பிக்கப்படுகிறது. அதிலிருந்து இயேசு கிறிஸ்து காலம் வரைக்கும் தானே. அதுக்கப்புறம் பழைய உடன்படிக்கை செல்லிச்சா? செல்லாது. ஆனால் இன்றைக்கி நிறைய சபைகளில் சென்றுக்கிட்டு இருக்கு. அது உள்ள அழகாக பூரணமாக போய்கிட்டு இருக்கு. எப்படி? தசம பாகம் கொண்டா பழைய உடன்படிக்கையில் தலையீட்டுகள் மீட்கப்படுவதற்கு ஒரு காணிக்கை செலுத்தப்படும். அதனால் உன் மூத்த பையனை ஊழியத்துக்கு விடலைன்னா நான் அப்படியே வாஸ்தவத்தை சொல்கிறேன். பெந்தெகோஸ்தே சபைகள் இன்றைக்கும் அந்த உபதேசம் வச்சுருக்காங்க. மூத்த பிள்ளைகளை கர்த்தருக்குரியது, தலையீட்டுகள் எல்லாம் கர்த்தருக்குரியது சொல்லி என்னாகும் 13 யாத்திராம 13வது அதிகாரத்தில் பார்க்குறோமே. அப்போ தலையீட்டுகள் எல்லாம் கர்த்தருக்குரியதுன்னு சொல்லி அங்கே எழுதியிருக்கிறாரு யாத்திராம 13வது அதிகாரத்தில். அப்போ தலையீட்டை நீ மீட்டுக்கொள்ளணும்னு சொல்லி பைபிளில் இருக்குது. அப்போ தலையீட்டு மீட்பு காணிக்கைன்னு ஒரு காணிக்கை வச்சுருக்காங்க பெந்தெகோஸ்தேல. ஏன் எல்லாருக்கும் தெரியும், அநேகருக்கு தெரியும். சிபிஎம் சர்ச்சில் வச்சுருக்காங்க தலையீட்டு மீட்பு காணிக்கைன்னு சொல்லி ஒரு காணிக்கை வச்சுருக்காங்க. அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? அதை நான் வாசத்தை சொல்கிறேன், ஓரளவுக்கு வாச. அதில் போட்டிருக்கு, வீட்டில் உள்ள மூத்த பிள்ளைகளை நீங்கள் வேலைக்கு விடக்கூடாது, ஊழியத்துக்கு அனுப்பணும். ஒருவேளை நீங்கள் ஊழியத்துக்கு அனுப்ப முடியாது, வேலைக்கு அனுப்புவீங்க அப்படின்னா அந்த மூத்த பிள்ளைக்குடைய அந்த மூத்த பிள்ளையை மீட்கு கொள்ளக்கூடதுக்கு இவ்வளவு 10 இவ்வளவு அப்படின்னு சொல்லி 5 இவ்வளவு 10 இவ்வளவு ஏதோ ஒன்று சைக்கிள் நிறைய வெள்ளி இருக்குது, அந்த வெள்ளியை நீ கர்த்தருக்கு செலுத்தணும்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ மூத்த பிள்ளையை மீட்கிறதுக்கு அடையாளமாக நீ செலுத்தணும். புது உடன்படிக்கைப்படி நீ முழு நேரமாக ஊழியத்துக்கு வரலாம். நீ வர முடியாது அப்படின்னா அதை மீட்கிற ஒரு காணிக்கைன்னு பழைய ஏற்பாட்டில் இருக்கு பாருங்க, அந்த காணிக்கை நீ செலுத்தணும்னு சொல்லி சிபிஎம்ல பிரதானமான உபதேசமாக வச்சாச்சு. அதுவும் ஒரு பிரதானமான உபதேசம். நான் கேட்குறேன், உனக்கு கொஞ்சம் கூட விவரம் இல்லையா? யாத்திராம முதல் 8 அதிகாரங்களை வாஸ்து பார்த்து பானபலி அவன் சபைக்கு கொண்டு வா, போஜன பலி, தகன பலி, சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, அசைவாட்டும் பலி, சமாதான பலி, இந்த பலிகளை குறித்த நியமத்தை கர்த்தர் சொன்னார். தலையீட்டு காணிக்கையினுடைய உபதேசத்தை கொடுத்தவர் பானபலி, இத்தனை பலிகளை குறித்த பிரமாணத்தையும் உபதேசத்தையும் உனக்கு கொடுத்தாரு. உன் சர்ச்சில் நீ பலி செலுத்தலை, நீ செலுத்தணுமாப்பா? ஜிப்பா போட்டுட்டு போகிறதா பெருசு? நீ செலுத்தணுமே. நீ காலில் எளிமையாக எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லி பகட்டு தாழ்மையோடு நீ போய்கிட்டு இருக்கிறிய, மாயமான தாழ்மையோடு வெறுங்காலில், அதுவும் ஒரு 100 ரூபா செருப்பை மட்டும் போட்டு போறியே, உன் உள்ளத்தில் எவ்வளோ பெரிய நீ பெருமையோடு இருக்கிறாய். குற்றப்படுத்துகிற நினைக்காதீங்க, அவரை குற்றப்படுத்தி தான் இன்னொரு பிரமாணத்தை கொண்டு வர்றாரு. இப்போ நம்ம பழைய உடன்படிக்கை நான் குற்றப்படுத்தான் செய்வேன், கர்த்தர் குற்றப்படுத்த நானும் குற்றப்படுத்துவேன். அவர்களை குற்றப்படுத்தி அவர்களில் எவர்கள்லாம் வருவார்கள் எனக்கு தெரியாது. அதை கடைபிடிக்கிற அத்தனை போதக பிதாக்கள் வந்துடுவாங்க. தசமபாகம் வேணுமா? பலி செலுத்த மாட்டாங்களாம். தசமபாகம் வேணுமா? குத்து விளக்கு ஏற்ற மாட்டாங்களாம். தசமபாகம் வாங்க சொன்னவர் தானே குத்து விளக்கு ஏற்ற சொன்னாரு. எங்க குத்து விளக்கு இருக்கு? கேளுங்க பிரியமானவர்களே, தலையீட்டு காணிக்கை குறித்து பேசின அதே தேவன் தானே எனது பலிபீடத்தின் அக்கினி எப்பொழுது எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு இருக்கு. அது செஞ்சிருவீங்களா? கவனம் பிரியமானவர்களே, ரத்தத்தை தெளிக்க சொல்றாரு பலிபீடத்தின் மேலே. அதுல தெளிக்க சொல்றாரு. நீங்க அப்போ பிரசங்கப்படத்துக்கு வரதுக்கு முன்னால உங்க பீடத்துலாம் என்ன தெளிக்கணும்? ரத்தம் தெளிக்கணும். இல்லைன்னா பார்த்துக்கங்க, ஜாக்கிரதை. அப்போ உங்களுக்குன்னா ஒன்று, வேற ஒன்றும் இல்லை பிரியமான. இல்லை பாருங்க, இதுதான் பணம் தான். இந்த பணத்துக்கு தான் அடி போட்டு கிடக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. பணம் தான் உங்களுக்கு குறிக்கோள். பணம் செலுத்து, நீ ஏதாவது எங்களுக்கு கொடுத்துரு, அவ்வளோதான், உன்னை விட்டுருதோம். இல்லைன்னா போட்டு நெய்ப்போம். அப்பாவி விசுவாசிகளை பாருங்க, கொஞ்சம் கூட விவரம் இல்லாமல் எங்கெங்கேயோ சிக்கி கொண்டு இருக்கிறாங்க பிரியமானவர்களே. நான் குற்றப்படுத்துறேன்னு சொல்றீங்களா? இல்லை கர்த்தர் குற்றப்படுத்துறாரு? கர்த்தரை குற்றப்படுத்துறார். அதான் எழுதுறாரு, அவர்களை குற்றப்படுத்தி தான் புது உடன்படிக்கை ஏற்படுத்துன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் தவறு, அவன் தப்பானவன் அப்படின்னு குற்றப்படுத்தி புது உடன்படிக்கையை ஏற்படுத்தி நாள் வருதுன்னு சொல்லி சொல்றார்.
குற்றப்படுத்தாமல் ஏற்படுத்த முடியாது. குற்றப்படுத்தாமல் எப்படி ஏற்படுத்துறது? ஒரு பையன் வந்து ஒரு பையனை லீடராக வச்சிருக்கு. அவன் தான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கான். காலாண்டில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தான். இப்போ அவன் லீடராக வச்சாச்சு. ஒரு 2 மாதம் ஓடுது, 3 மாதம் ஓடுது, 2 மாதம் ஓடுது. அரையாண்டு தேர்வு வந்துச்சு. அரையாண்டு தேர்வு லீவ் முடிஞ்சு வந்தால் அவன் ஃபஸ்ட் ரேங்க் இல்லை, இன்னொரு பையன் ஃபஸ்ட் ரேங்க் ஆகிட்டான். உடனே உனக்கு சொல்கிறாங்க, நீ வந்து இந்த தடவை 4வது ரேங்க் போயிட்டப்பா, உனக்கு வந்து என்ன கிடையாது, உனக்கு இந்த தலைமை போஸ்ட்டு கிடையாது, உனக்கு நீ லீடராக இருக்க உனக்கு தகுதி கிடையாது. ஏன் அப்படின்னு அவன் கேள்வி கேட்க வச்சுக்கோங்களேன். அவனை குற்றப்படுத்துவாங்க. நீ முதல் இடத்துலேருந்து 4வது இடத்துக்கு போய்விட்டாய், உன்னிடத்தில் குறை உண்டு, உன்கிட்ட தவறு இருக்கிறது. அப்போ என்ன செய்ய போறீங்க? முதல்ல யார் எடுத்தாங்களோ அவங்கள கொண்டு வைக்க போகிறோம். எதுக்கு புது உடன்படிக்கை? ஏன் ஒரு புது தலைவன்? ஏன் ஒரு புது லீடர்? நீ 4வது இடத்துக்கு போயிட்ட, நீ பின்வாங்கி போயிட்ட. குற்றப்படுத்தணுமா வேண்டாமா? பண்ணிதான் ஆகணும். தசபாகம், அந்த பாகம், இந்த பாகம் இதெல்லாம் கொண்டு விட. தேவன்ட்டு உனக்கு பாகமே கிடையாது. உனக்கு இந்த விஷயத்தில் பங்கும் இல்லை. பணத்தை கொண்டு வந்து தேவனுடைய வரத்தை கொண்டு வர்றான். நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டு இருக்கிறதாக காண்கிறேன்னு சொல்லி அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் அவர் பேசுகிறா. சீமோனுக்கு அவனுக்கு அங்கே ரைட் விடுற மாதிரி விடுறாரு. சொல்லுதான் சொல்றாரு, இந்த விஷயத்தில் நீ தேவனுடைய வரத்தை பணத்தினால் பெறலாம் என்று நினைத்தபடியினால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கிடவது. இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை என்று சொல்லி சீமோனை கண்டித்தார்கள். அப்படிப்பட்ட அப்போஸ்தலர் இன்றைக்கு தேவை. பிரியமானவர்களே, குற்றப்படுத்தி புது உடன்படிக்கை ஏற்படுத்துறார். ஆமா, இயேசுவான அதானே செஞ்சாரு. இயேசுவான இருக்கிற வேலையை ஃபுல்லாக பிரதான ஆசாரியருடைய தவறுகளை குற்றப்படுத்துறாரு. நீ பாத்திரத்துடைய வெளிப்புறத்தை சுத்தமாக்குற, உட்புறத்தையும் நீ அழுக்க வச்சிருக்கிறேன்னு சொல்லி குற்றப்படுத்தினாரா இல்லையா? உடனே சொல்லிடுவாங்க நம்மளை குற்றப்படுத்துகிற ஆவி அப்படின்னு இப்படிலாம் சொல்லிடுவாங்க. ஒரு முறை ஒரு இடத்துக்கு போயிருக்கேன், ஒரு சர்ச்சுக்கு போயிருக்கேன். அவங்க கூட சொன்னாங்க, அந்த சர்ச்சில் எங்கன்னா கோயில்பட்டி தாண்டி அங்கே சொன்னாங்க, அங்குள்ள ஊழியர் உபதேசி, எந்த ஊர் சொல்ல மாட்டேன், அங்கே சொல்கிறார், இங்கே ஒரு பத்திரிக்கை அப்படி வரும், ஜாமக்காரன் ஒரு பத்திரிக்கை வரும், அந்த பத்திரிக்கையை துண்டு துண்டாக கிழிச்சு, அப்படி சொல்கிறார், துண்டு துண்டாக கிழிச்சு யார் கையிலும் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி துண்டு துண்டாக கிழிச்சு அப்படி எரிஞ்சிட்டோம். அதில் எல்லாம் குற்றப்படுத்துனாங்கன்னு சொல்லி கொஞ்சமாவது விவரம் இருக்கா? உன்னால் நிரூபிக்க முடியுமா? நான் கேட்குறேன். இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் இல்லை இது பொய்யானதுன்னு சொல்லி உன்னால் நிரூபிக்க முடியுமா? சும்மா இஷ்டத்துக்கு செய்கிறது தப்பு, எல்லா அட்டூழியங்கள். ஒருத்தர் அதான் டிவியில் சொல்கிறார், இப்போ மோடி அரசாங்கத்தில் ஒருத்தர் இப்படி சொல்கிறார். நான் சொல்கிறேன், மோடி அரசாங்கம் நல்லதான் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் சொல்கிறேன், இந்த ஒரு விஷயத்தில் சொல்கிறேன். பெரிய அவங்க செய்தி இப்போ டிவியில் கொடுக்காங்க. என்னென்னா, இது பிரியமானவர்களே ஜோம் பண்ணுங்க பிரியமானவர்களே, ஏன்னா இப்போ எல்லாம் கணக்கு வழக்கு கேட்காங்க. ஆமாம், நீ கணக்கு எழுதிட்டு இருக்க, அப்புறம் கணக்கு கேட்காம இருக்க மாட்டாங்களா? இந்த விஷயத்தில் அவங்க சரியாக தான் செய்கிறாங்கன்னு நான் சொல்லுவேன். மற்ற விஷயம் எனக்கு தெரியாது, நான் அதை இப்போ பேச வேண்டிய அவசியம் கிடையாது. கணக்கு வழக்கு கேட்காங்க பிரியமானவர்களே, நீ அதை ஒப்படை இதை ஒப்படை, இந்த பணம் எப்படி வந்தது பிரியமானவர்களே, சத்துரு எப்படியாய் கிரீச சத்துருவா ஆண்டு செவுட்டிலே அடிப்பார். எதுக்கு சத்துருன்னு சொல்கிறீங்கன்னு? சத்துருவா உனக்கு நன்மைக்காக தானே உனக்கு அந்த அவன் பட்டயத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். ரோமர் 13 அதானே சொல்ற, நன்மைக்கு தான் உனக்கு பட்டயத்தை பிடிச்சிட்டு இருக்கிறான். நீ தீமசை தான் நீ பயந்துருக்கணும்பா. நீ உனக்கு எதுக்கு அதை பட்டயத்தை பிடிச்சிட்டு இருக்கான்? நன்மைக்கு தான் பட்டயத்தை பிடிக்கிறான். உன் கணக்கு வழக்கு உனக்கு ஒப்படைக்க தெரியல, இது வரைக்கும் நல்ல இஷ்டத்துக்கு சுத்தினே இல்லை. உனக்கு கேட்டோம், பிசாசு விதமாய் போராடுகிறான் அப்படின்னு பாருங்க. பிசாசு விதமாய் போராடுகிறான் பிரியமானவர்களே, இந்த அரசாட்சி எப்படியாவது விழணும்னு சொல்லி எப்படி பாருங்க. ஒழுங்க கணக்கு காமிக்க தெரியல, உடனே பிசாசு இப்படி வந்தா தான் அடியில் நெருப்பு வச்சா தான் எனது எழுப்பி ஓடுவேன். இப்பவுமே பாருங்க, இப்பவுமே சபை தூங்கிட்டு இருக்கு. இவ்வளவு அரசாட்சியிலேயே சபை தூங்கிட்டு இருக்கு. மதுரைக்கு வந்துட்டாங்க, தூத்துக்குடிக்கு வந்துட்டாங்க, நெருக்கிட்டாங்க, இப்பவுமே தூங்கிட்டு இருக்கு. அப்புறம் அவங்க இருந்தால் அப்புறம் அவ்வளோதான், கை வந்துச்சுன்னா அவ்வளோதான். நம்ம ஒரு கை பார்க்காம விட மாட்டோம். கை வந்துச்சுன்னா என்னது, நம்ம மடைக்கு என்னது நல்லா சாப்பிட்டுட்டு இருப்போம். பிரியமானவர்களே, கவனமாக இருங்க. நீ குற்றப்படுத்த ஆண்டவர் குற்றப்படுத்த செஞ்சாருங்க. பவுல பேதுருவை குற்றப்படுத்துறதுனா என்னது, அப்படி சாடக்கூடாது. நீ தப்பு பண்ணிட்ட அப்படி சொல்றது குற்றப்படுத்துறது. சீர்படுத்தலுக்காக காமிச்சு கொடுக்காங்க பார்த்தீங்களா? இப்போ நான் ஒரு சகோதரன்ட்ட வந்து, இப்போ நீ அந்த ஊழியக்காரனை பின்பற்றி எனக்கு தெரியுது,
அந்த ஒரு கேரக்டர் சரி கிடையாது, மோசமானவன், இந்த விஷயத்தில் தவறு பண்ணியிருக்கிறான், நீ மாற்றிக்க அப்படின்னு சொல்கிறது நியாயமானது. அன்றைக்கி எவ்வளோ ஜனங்கள் இருக்காங்க, அதுக்கு மத்தியில் பிரதான ஆசிரியர் வேதபாரர் வந்து நிற்காங்க, விரியன் பாம்பு குட்டிகள்னு சொல்கிறாங்கன்னு ஜனங்கள் என்ன நினச்சிருப்பாங்க? எம்மாடி, இந்த விரியன் பாம்பு குட்டிகள்கிட்ட தான் நம்ம பாடம் படிச்சுட்டு இருக்கோமா? ஒட்டார் பாருங்க ஒரு போர்டு, இது என்ன மாம்சத்தில் பேசிட்டாரா? ஒரு ஊழியர் இப்படியே பேசினாருங்க, நான் அப்படியே கேட்டேன் டிவியில். யோவான் ஸ்நானனுடைய தலை ஏன் வெட்டப்பட்டுச்சு? அவன் ஏறதுடைய பாவத்தை வந்து கண்டிச்சான். எப்படி? அவனுக்கு அழைப்பு எது? ஊழியர் மீட்டிங்கில் ஊழியர்கள்லாம் சந்தோஷப்பட்டுச்சு, அப்படி அப்படின்னு சொல்லி கை தட்டுறாங்க. நான் அப்படியே யூடியூப்பில் பார்த்ததை உங்கள்கிட்ட பேசுகிறேன். யோவான் ஸ்நானன் தலை ஏன் போச்சு? அவனுக்கு அழைப்பு எங்கே? வண்ணாந்திரத்தில் பேசாமல் வண்ணாந்திரத்தில் வழி ஆயத்தப்படுத்த வந்தவன் தானே. பட்டணத்தில் வந்தான், இப்படி பட்டணத்தில் வந்தான், ஐயோ ஐயோ, பட்டணத்தில் வந்தான், தலையை எடுத்துட்டாங்க, இருந்தா இப்படி இருந்தா, ஓஹோ, ஐயா வந்து பட்டணத்துக்குள்ள வந்து தேவ சித்தத்துக்கு விரோதமாக செஞ்சிட்டாரு. அடுத்து மனைவி வச்சிருக்கான், கண்டிக்கிறாரு. தேவ சித்தமா இல்லையா? தேவ சித்தம் இது. இவங்களுக்கு நூதனமா எப்படி பாருங்க, புது விளக்கத்தை பாருங்க. இது ஊழியக்காரங்கெல்லாம் சந்தோஷப்பட்டு சிரிக்காங்க. ஊழியக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. முடிஞ்ச ஒரு நாள் கூட உங்களுக்கு காமிக்கலாம்னு நினைக்கிறேன். பட்டு மோசம். இன்னைக்கு எப்படி போயிட்டு தெரியுமா? இன்னைக்கு அவன் வனாந்திரத்தை வழி ஆயத்தப்படுத்த வந்தானே. எப்படி பாருங்க, வனாந்திரத்தை வழி ஆயத்தப்படுத்த, வனாந்திரத்தில் அவன் இருக்கணும். எங்க வந்தான்? தரிசனத்தை விட்டு வெளியே வந்தான் பாருங்க. எப்படி பாருங்க, என்னெல்லாம் ஜனங்கள் பாருங்க. அவன் வனாந்திரத்தில் கூப்பிடனுடைய சத்தம் தான். ஆனால் அவனுக்கு வனாந்திரத்தில் மட்டும்தான் ஊழியன் இல்லை, எங்கேயும் போய் சொல்கிறதுக்கு. ஏன் வனாந்திரத்தில் வந்தானே? எனக்கு காவலுக்கு போனான், சிறைச்சாலைக்கு போனான். அவன் சிறைச்சாலையில் இருக்கக்கூடாது இல்லை. அப்போ தேவன் இதுக்கு தேவன் இதாக குற்றத்தை இல்லை. திருமணம் நீங்கள் வசனத்தை நல்லா பாருங்கள். குற்றப்படுத்துகிறாங்க, அது படுத்து. நான் சொல்ல சீர்படுத்தலுக்காக சொல்லி தான் ஆகணும். என்னையும் எம்பிரையும் அப்படிப்பட்டவர்களும் பவுல் திருச்சபைக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. இது குற்றப்படுத்துகிறாவியா? கண்ணானாகி அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான்னு சொல்லி தீமோத்தி சொல்லி கொடுத்தாரு. இது என்னை குற்றப்படுத்துகிறாவியா? கிரேத்தா தீவார் பெருவயிற்று நாய்கள்னு சொல்கிறாரு. கொலைக்க மாட்டாதவைகள், அந்த பெருவயிற்று நாய்கள், பெருவயிற்று சோம்பேறிகள்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ கிரேத்தா தீவாரை குற்றப்படுத்துறதா? யோவான் தன்னுடைய சபைக்கு எழுதும்போது, யோவான் அப்போஸ்தலன் எழுதும்போது தேமேத்திரியோ நினைக்கிறேன், தேமேத்திரியோ இது ஒரு மனுஷனை கூட்டு பேசுகிறாரு. அவன் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறான்னு சொல்கிறாரு. இதை என்ன குற்றப்படுத்துகிறாவியா? அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுருவதன் அந்தியோகையில் எதிர்த்து நின்னாரு. அவனை வந்து புறஜாதியில் வரும்போது அவன் அவங்களை விட்டு யூதர்கள் வந்தவொடனே புறஜாதியோட சாப்பிட்றத எழுந்துட்டான். அவன் மாயம் பண்ணினான், அவன் மேலே குற்றம் சுமந்த போது அப்படின்னு பைபிளில் இருக்குது. அவன் மேலே குற்றம் சுமந்த போதுன்னு பைபிளில் இருக்குது. அவனுடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டு போனான்னு சொல்லி கலாத்திய 2வது அதிகாரத்தில் பேசும்போது கலாத்திய சபைக்கு ஏன் பேதுருடைய தப்பை காமிச்சு கொடுத்தார், பர்னபாவுடைய தப்பை காமிச்சு கொடுத்தார்? ரெண்டுடைய மாய்மலத்தை ஏன் காமிச்சு கொடுத்தார்? ரெண்டு பேரும் தனியாக பேசிட்டார்ல, கம்முன்னு இருக்க வேண்டியதானே? ஏன் கலாத்திய திருச்சபைக்கு அவங்களுடைய ஊழியக்காரருடைய தப்பை ஏன் காமிச்சு கொடுத்தாரு? ஜாக்கிரதையாக இருந்துக்க அப்படின்னு சொல்லி காமிச்சு கொடுக்குறாரு. பிரியமானவர்களே, கலாத்திய சபை மாம்சத்தின்படி நடந்து சோரம் போயிட்டு, அப்போ மாம்சத்தின்படி நடந்த 2 ஊழியக்காரங்களுக்கு காமிச்சு கொடுத்து சில யூதர்களும் அவர்களோட கூட மாயம் பண்ணினாலும் சொல்லி காமிச்சு கொடுக்கும்போது தான் சபை உணர்வடையும். ஆனால் நீ தப்பு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறது தப்பு தான். அது சரிப்படுத்துகிற நோக்கத்தோடு குற்றங்களை காண்பித்து கொடுப்பதை தேவன் விரும்புகிறான். அதனால தான் ஆண்டவர் கடிந்து கொடுத்ததில் பார்த்தீங்களா, ஆண்டு குற்றப்படுத்துறதோ கடிந்து கொடுத்ததில் கவனிச்சிங்கன்னா, ஆண்டவர் தேவாலயத்தில் கழிந்து கொள்ளும்போது பாருங்க, சவுக்கி எடுத்து நிற்கிறார், புறா விற்கிறவர்களையும் புறாவர்களுடைய ஆசனங்களை கவிழ்த்து போடுகிறார், காசுக்காரருடைய பலகைகளை கவிழ்த்து போட்டுட்டு நீ அப்படி செஞ்சுட்டு இப்படி செஞ்சுட்டேன்னா சொல்லிட்டு இருந்தாரு. சீர்படுத்துறாரு. என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள், ஒன்னு மாத்து அப்படின்னு சொல்றார். இந்த வீடு வியாபார வீடா இருக்கக்கூடாது, ஜெப வீடா இருக்கணும்னு சொல்லி உபதேசம் பண்றார், மாத்த சொல்றார், உன்னை சீர்படுத்து. அதே மாதிரி தான் மத்திய 23வது அதிகாரத்தில் வேதபாரகர் பரிசேயருக்கு ரைட் விடுறாரு. எப்படி? குருடராகிய வழிகாட்டிகளே, மாயக்காரராகிய வேதபாரகரை பரிசேயர் உங்களுக்கு ஐயோன்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நீ அப்படி செஞ்சுட்ட இப்படி செஞ்சு அப்படி சொல்லிட்டே இருக்காரு. இல்ல, ரெண்டையும் சொல்லி விடுப்பாரு. நீ பாத்திரத்தை வெளிப்புறத்தை சுத்தமாக்குற, உள்ள நீ சுத்தப்படுத்து அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லை, நீ அதில் அந்த எல்லாம் தசமமாக வாங்கிட்டு இருக்க, இறக்கத்தை நியாயத்தை விட்டுட்டியே, நீ அவைகளையும் செய்யணும் இவைகளையும் விடாது இருக்க வேண்டும் சொல்லி கொடுக்குறாரு. மத்திய 23:23 சொல்றாரா இல்லையா? குற்றப்படுத்த தான் செஞ்சார், ஆனால் என்ன செய்யறாரு? சீர்படுத்தலுக்கு நேரம் நடத்துறாரு. நீ அவைகளையும் செய்யணும் இவைகளையும், நீ அதை மட்டும் செய்யற, இதை விட்டுட்டு இல்லை, நீ அதையும் செய் இதையும் செய். நியாயப்பிரமாணத்தில் உள்ள போதகர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்.
அப்போ புரியுதா? இதுதான் நோக்கம். எந்த இடத்துல நீ விலகி இருக்க, இதை நீ சரிப்படுத்து. உடனே சொல்லிடுவான் குற்றப்படுத்துகிற ஆவி எப்பவுமே விட்டாலும் குற்றப்படுத்துகிறான். இல்லை பிரியமானவர்களே, சரிப்படுத்தணும். இது சரிப்படுத்துகிற ஆவி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக இங்கே நாம் பார்க்கிறோம், குற்றப்படுத்தி புதுமையை சிருஷ்டிப்பார். அந்த புதுமையை குறித்து அடுத்த காரியங்களை நான் சொல்லியிருந்தேன். நம்ம 34 வரைக்கும் பார்த்தோம். எரேமியா 31, 34 வரைக்கும் பார்த்தோம் புது உடன்படிக்கை குறித்து. 34 முடிக்கலை, 35 புது உடன்படிக்கை தான். அங்கே எபிரேயரில் இல்லை, அவ்வளோதான். ஆனால் இங்கே எதுக்கு சொல்கிறாருன்னா, சூரியனை பகல் வெளிச்சத்துக்காகவும் சந்திர நட்சத்திர நியமங்களை ராவெளிச்சத்துக்காகவும் கட்டளையிட்டவரும், நல்லா பார்த்துக்கங்க, கட்டளையிட்டவரும், அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்கிறவரும், சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ளவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த நியமங்கள், எந்த நியமங்கள்? சத்தமா சொல்லுங்க, எந்த நியமங்கள்? என்ன? புது உடன்படிக்கை நியமங்கள் இல்லை, புது உடன்படிக்கை நியமங்கள் தான் கொண்டு வர்றாரு. இந்த நியமங்கள்ங்கிறது சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். இந்த நியமத்தை குறித்து பேசுறார். சூரியனை பகல் வெளிச்சத்துக்காகவும் சந்திர நட்சத்திர நியமங்களை எதுக்கு? அப்போ நியமங்கள் சொல்றது எந்த நியமத்தை சொல்றாருன்னா, இந்த நியமங்கள்ங்கிறது சூரியன், அதாவது பகல் இரவு, சூரியன் சந்திரன் நட்சத்திரம். இது ஏதாவது என்னைக்கு ஒழிஞ்சு போகும்? உலகம் இருக்கிற வரைக்கும் ஒழிஞ்சு போகும். அப்போ இந்த உடன்படிக்கை மாற்ற மாட்டாரு. இந்த உடன்படிக்கை மாற்றிட்டு இன்னொரு புது உடன்படிக்கை வரப்போதா? இதை பழமையாக்கிட்டு இன்னொன்று புதுசாக்குவாரா? ஆக்க மாட்டா. அதனால தான் நீங்கள் தெளிவு வேணும். அப்போ மோசேயுடைய காலத்தில் வெளிப்பட்ட அந்த உடன்படிக்கை, அதான் அது பழைய உடன்படிக்கை ஆயிட்டு. அந்த உடன்படிக்கை எது வரைக்கும் நிலை நின்றது? ஆமாம், இயேசு கிறிஸ்து. அது இன்னொரு இடத்துல வந்து மோசே முதல் யோவான் ஸ்நானகன் வரைக்கும் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் வழங்கி வந்தது என்று சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ மோசே முதல் யோவான் ஸ்நானகன் வரைக்கும் நமக்கு அந்த ஒரு வெளிச்சம் தெரிகிறதுக்காக சொல்றார். ஆனால் இயேசு கிறிஸ்துலேருந்து என்ன வந்துட்டு புது உடன்படிக்கை வெளிப்பட ஆரம்பிச்சிட்டு. அப்போ மோசே முதல் யோவான் ஸ்நானகன் வரைக்கும், அப்போ காலகட்டத்தை எடுத்தீங்கன்னா எவ்வளோ காலம் தான் இருக்கணும்? நீங்கள் ஒரு ஏறக்குறைய ஒரு 2000 வருஷம் இருக்குமா? ஒரு 1500 வருஷம் அவ்வளோதான் இருக்கும். ஒரு 1500 வருஷம் மோசையிலேருந்து அங்கே எடுத்திங்கன்னா ஒரு 1500 வருஷம், மிஞ்சி 2000 வருஷம் எடுத்துக்கலாமா? அவ்வளோதான் கிட்டத்தட்ட பார்ப்பீங்க. பார்த்துட்டே வாங்க, அதோடைய வேலை அவ்வளோதான், 2000 வருஷம்தான், ஒரு தோராயமா. ஆனால் புது உடன்படிக்கை அப்படியே இல்லை. இன்றைக்கி 2000 தாண்டிட்டு, கிட்டத்தட்ட 2000 எட்டிட்டு, இன்னும் முடிஞ்சு போகலை. அதான் அவர் சொல்லிக் கொடுக்குறாரு. சூரியன் சந்திர நட்சத்திரருடைய நியமத்துக்கு ஒப்பாக காமிச்சு கொடுக்குறாரு. மறந்துடாதீங்க, ஏன்னா இதுக்கு ஒப்பாக காமிச்சு கொடுக்குறாரு. இந்த நியமங்கள் எனக்கு முன்பாக, 36 வசனத்தை பாருங்க, 36, இந்த நியமங்கள் எனக்கு முன்பாக இல்லாதபடிக்கு ஒளிந்து போனால் அப்பொழுது இஸ்ரவேல் சந்ததியும் எனக்கு முன்பாக என்றைக்கும் ஒரு ஜாதியாக இராதபடிக்கு அற்றுப்போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தொடர்ந்து பாருங்க, அடுத்த வசனத்தையும் வாசித்திருந்தேன். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், மேலே இருக்கிற வானங்கள் அளக்கப்படவும் கீழே இருக்கிற பூமியின் அஸ்திபாரங்கள் ஆராயப்படவும் கூடுமானால் நான் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரையும் அவர்கள் செய்த எல்லாவற்றின் நிமித்தமும் வெறுத்து விடுவேன் என்று கர்த்தர். அப்போ இதை அளக்க முடியுமா? இந்த நியமங்கள் மாறி போமா? அப்போ இந்த சந்ததி மாறவே மாறான்னு சொல்லிட்டார். ஆரோனுடைய ஆசாரியத்துவம் ஒளிஞ்சு போயிட்டு, தாவீதுடைய சிங்காசனத்துடைய மேன்மையும் சிதேக்கியாவோட காலியாயிடுச்சு. கிறிஸ்து புது உடன்படிக்கை இன்றைக்கு வரைக்கும் இல்லை, சூரியன் சந்திரன் இருக்கிற வரையும் இருக்க தான் செய்யணும். அது அந்த நியமத்தை காமிச்சு கொடுத்தார். ஏன்னா இந்த நியமத்தை குறித்து ஆதியாமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரத்துக்கு வாங்கலேன். ஆதியாமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம், அங்கே 14வது வசனத்தை நாம் பார்க்கும்போது 14, 15, 16 வாசிக்க வேண்டாம். 14, 15, 16, 17, 18 ஆகிய 19 வரைக்கும் பார்த்தா 4வது நாளில் இதைத்தான் செய்கிறார். 14லேருந்து 18 வரைக்கும் பார்த்தா இதைத்தான் செய்கிறார். அப்போ என்ன செய்கிறாரு? 16ஆம் வசனத்தில் தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் என்ன செஞ்சார்? உண்டாக்கினார். அப்போ பகலை ஆள பெரிய சுடர்னு என்னது? சூரியன். இரவை ஆள சிறிய சுடர்னு என்ன? சந்திரன். அப்போ 2 மகத்தான சுடர்களையும் அதுக்கப்புறம் என்னது? நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். இதெல்லாம் சொல்றார். பகல் இரவு, பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் அப்படிலாம் சொல்லி கொடுத்துட்டு எல்லாம் முடிக்கிறார். 14ஆம் வசனத்தில் பார்க்குறோம், பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கு வித்தியாசம் உண்டாகத்தக்க வானம் என்கிற ஆகாய விரிவலை சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதுக்காகவும் இருக்க கடவுள்.
அப்போ தேவன் ஏற்படுத்தின நியமத்தை பாருங்க, எல்லா காலமும் அது இருக்கும். ஆனால் பழைய உடன்படிக்கை குறித்து அப்படி பேசினாரா? பழைய உடன்படிக்கை குறித்து அப்படி சொல்லலை. பழைய உடன்படிக்கை குறித்து சூரியன் சந்திர நியமத்துக்கு ஒப்பனையும் அவர் பேசவே இல்லை. கீழே இருக்கிற மேலே இருக்கிற வானத்தையும் பூமி கீழே இருக்கிற பூமி யாராவது அளவிட முடியுமா? அளவிட முடிஞ்சா இஸ்ரவேலும் அற்று பேருங்கிறத அவன் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்றாரு. எப்படி சவால் விடுறாரு பாருங்க. நீங்க புது உடன்படிக்கையுடைய மேன்மை தெரியாம நம்ம அலைஞ்சிடக்கூடாது பிரியமானவர்களே. புது உடன்படிக்கையுடைய மேன்மையை கவனிங்க. புது உடன்படிக்கையுடைய மேன்மை எவ்வளவு மகத்துவமானது, சிறப்பானது. பகல ஆள இப்படி எவ்வளவு அழகு கொண்டு வருவார் பாருங்க. பகலும் இரவு ஒளிந்து போமா? பூமி உள்ளளவும் என்னது இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆண்டவர் இங்க மட்டும் இல்லை, சிருஷ்டிப்புல மட்டும் இல்லை, நோவாட்ட சொல்லும்போது கூட எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நோவாட்ட சொல்லும்போது கூட ஆதியாகமம் 8வது அதிகாரத்துக்கு வாங்க. இதே ஆதியாகமம் 8வது அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. கடைசி வசனமாகி 22ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் அடுத்து என்னது பகலும் இரவும். அப்படின்னு என்ன அர்த்தம்? சூரியனும் சந்திரனும். உண்மையா இல்லையா? சூரியன் சந்திரன் இல்லைன்னா பகல் இரவுங்கிறது யாருக்குமே கிடையாது. ஒன்று போலவே இருந்தால் பகல் இரவு எப்படி கண்டுபிடிக்கிறது? சூரியன் சந்திரன். அதே பகலை ஆள சூரியன், இரவை ஆள சந்திரன். அப்போ பூமி உள்ள நாள் அளவும் பகலும் இரவும் என்ன செய்யாது? ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில். இப்போ ஏன் உள்ளத்தில் சொன்னது உங்களுக்கு தெரியுமா? ரகசியம். இது ஒரு ரகசியம் ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் உள்ளத்தில் சொன்னதை, உண்மை தானே, உள்ளத்தில் சொல்லிக்கிட்டாரே இல்லையா? உள்ளத்தில் சொன்னதை ஆண்டவர் உண்மையிலே மோசைக்கு வெளிப்படுத்தியிருப்பார் போல. எப்பா என் உள்ளத்தில் அப்படி இருக்குப்பா, நீ எழுது அப்படின்னு சொன்னோன்னா அவர் எழுதிட்டார். அப்படி அவர் தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். தேவனுடைய உள்ளத்தை மோசையுடைய இயல்பான அறிவினால், இயல்பான மூளையினால் அறிய முடியுமா? அறிய முடியுமாவா? துள்ளி அளவு முடியாது. பல மில்லியன் கோடி இது கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கணும். அவரை அறியவே முடியாது. அவராக அணுக்கரகம் பாராட்டினாதான். அதனால தான் பவுல் சொல்லும்போது இப்போ எடுக்க வேண்டாம், 1 Corinthians 2வது அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்லுவார், 9, 10, 11 வாசிக்கும் போது சொல்லுவார், மனுஷனுடைய ஆவியன்றி மனுஷனுக்குள்ள இருக்கிறதை அறிகிறவன் யார்? அவன் தான் அறிய முடியும். தேவனுடைய ஆவியன்றி தேவனுக்குள்ளதை என்ன செய்ய முடியாது, ஒருவனும் அறிய முடியாதுன்னு சொல்லி கொடுக்குறார். சொல்லிட்டு தான் முடிக்கும்போது சொல்லுவார், எங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்குன்னு சொல்லி சொல்லுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் 6வது நேரத்தில் 2 Corinthians 2ன்னு தெரியாமல் சொல்லிட்டேன். அது 1 Corinthians 2 தான். 2 Corinthians 2:16 தெரியாமல் சொல்லிட்டேன். 2 Corinthians 2:17 வரைக்கும் இருக்கும், அது வேற, அது மன்னிக்கவும். அது 1 Corinthians 2:16. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவர் சிந்தை அறிந்தவன் யார்? எங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நமக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஆண்டவர் நோவாவுடைய பற்றிய விஷயத்துல இங்கே தான் என்ன பேசுறாருன்னா, பூமி உள்ள நாளளவும் எதெல்லாம் ஒழிஞ்சு போகாதான். நம்ம பாயிண்ட்டுக்கு வாங்க, பகலும் இரவும். அப்போ புது உடன்படிக்கை என்ன செய்யாது? சத்தமாக சொல்லுங்க, ஒளிந்தே போகாது. இது இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சாட்சியை கொடுக்குறார். யூதாவுடைய இஸ்ரவேல் பண்ணுற உடன்படிக்கை இது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கப்புறம் புது உடன்படிக்கை கிடையாது. இதை பழமையாக்கிட்டு புதுசாக அதை கொண்டு வரவே மாட்டார். குமாரன் தான், கிறிஸ்து இயேசு தான். உண்மையிலே புது உடன்படிக்கையை தேவதூதன் மூலமாக ஏற்படுத்தியிருந்தாங்கன்னா கொண்டு வந்துடுவார், கண்டிப்பாக கொண்டு வந்துடுவார். ஒரு தேவதூதன் மிகாவேலோ காபிரியேலோ யாரையா ஒரு ஆளை கொண்டு வந்து ஒரு சகாப்தத்தை உண்டாக்கி புது உடன்படிக்கை இதோ வருகிறது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஏற்படுத்தி இருந்தால் கண்டிப்பாக கொண்டு வந்துடுவார். ஏன்னா அதெல்லாம் பூரணம் கிடையாது. பூரணராக யாரையும் கொண்டு வந்துட்டார்? இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்து விட்டா. அன்னைக்கு ஆடுகள் பலி செலுத்தப்பட்டது, இன்னைக்கு பூரண பலியா கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினால தான் புது உடன்படிக்கை என்ன செய்யப்படுகிறது? ஸ்தாபிக்கப்படுகிறது. தெளிவாக வேதத்தில் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக நம்ம காண வேண்டிய சத்தியங்கள் இந்த எரேமியா 31வது அதிகாரத்தில் என்னதான் வெளிச்சம் கொடுக்குறாங்கன்னா, எவ்வளோ அழகா சொல்றார் பாருங்க. இங்க வானத்தையும் பூமியும் கொண்டு வர்றார், இங்க நியமத்தை கொண்டு வர. இந்த நியமங்கள் எனக்கு முன்பாக 36 பாருங்களேன். எரேமியா 31:36 சொல்றார், இந்த நியமங்கள் எனக்கு முன்பாக இல்லாதபடிக்கு ஒளிந்து போனால் அப்பொழுது இஸ்ரவேல் சந்ததியும் எனக்கு முன்பாக என்றைக்கு ஒரு ஜாதி ஆறாதபடிக்கு என்ன செஞ்சிடும்? அற்று போயிடும். இது என்னைக்குன்னு அது சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அலை எப்போ குறைய தலை எப்போ நனைய அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அலை எப்போ குறைய தலை எப்போ நனையன்னு சொல்லி நம்ம எங்கே வெயிட் பண்ண காத்திருக்குன்னு சொல்லி, எங்கள் பூமி எங்கே அழிய, இந்த புது உடன்படிக்கை என்னைக்கு அழியுமா? அந்த நிலை நிற்கக்கூடிய புது உடன்படிக்கைகள் வந்துருங்க.
அதனால தான் சாத்தான் தந்திரமாக என்ன சொல்லிருக்கான் தெரியுமா? நீ தலையிட்டு காணிக்கை செலுத்தணும், நீ என்ன செய்யணும், தசம்பாவம் கொடுக்கணும், 10% இப்படி சொல்லி பழைய உடன்படிக்கையை கொண்டு வந்து அழிவை நோக்கி தான் கொண்டு போய்கிட்டு இருக்கான். என்றென்றைக்கு நிலைநிற்கிற போஜனத்தை கொடுக்காங்களா? என்றென்றைக்கு நிலைநிற்கிற உடன்படிக்கையில் நம்மளை நிலைநிறுத்துவதற்கு பிரயாசப்படுகிறார்களா? நீங்கள் அதை ஆராய்ந்து பாருங்க. அதனால தான் இந்த தரமான சத்தியங்களை நீங்களும் நானும் கேட்டு அதில் நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் பேசுகிறார். சரி, இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு புதுமையை சிருஷ்டிப்பேன்னு சொல்றார். அது புது உடன்படிக்கை தான். ஆனால் ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, ஒரு வாக்கியம் இருக்கு, ஸ்திரீயானவள் புருஷன் என்ன செய்வார்? அப்போ குமாரத்தின்னு சொன்னாலே அது சபையை குறிக்கு. ஸ்திரீ பொதுவாக சபைக்கு அடையாளமாக இருக்கிறா. அப்போ சீர்கெட்டு போன குமாரத்தின்னு சொன்னாரு, அது எந்த சபையை சொல்றாரு? பழைய உடன்படிக்கை சபையை சொல்றாரு. நீ எந்த மட்டும் விலகி திருவான்னு சொல்றாரு. அப்படின்னா நீ விலகி போற, அப்போ நான் புது உடன்படிக்கை ஏற்படுத்தினா தான் சரியா வரும்னு சொல்றாரு. அப்போ விலகி திரியிறது இப்போ புருஷனை சூழ்ந்து கொள்ற இடத்துக்கு வர்றா. இப்போ சொல்லுங்க, குமாரத்திங்கிற இடத்துல அந்த மணவாட்டி அப்படிங்கிற இடத்துல யார் இருக்கா? சபை இருக்குது. பொதுப்படையாகவே பேசுவோம். அது பழைய உடன்படிக்கை சபை, புது உடன்படிக்கை சபைன்னு பேச வேண்டாம், பொதுப்படையாக பேசுவோம். சபை சீர்கெட்டு போன நிலைமையில் பழைய உடன்படிக்கை சபை தான் இருக்குது. நீ எந்த மட்டும் விலகி திருவேன்னு என்ன அர்த்தம்? விலகி போய்கிட்டு இருக்கு. யாரை விட்டு விலகி போகுது? நாயகரை விட்டு விலகி போகுது. நாயகர் யாரு? இயேசு தேவன். அப்போ இவரை விட்டு விலகி போய்கிட்டே இருக்கு. அப்போ இவர் முடிவு பண்றாரு, கர்த்தர் பூமியிலே ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார். ஸ்திரீயானவள், புருஷன் உடல்ல, ஸ்திரீயானவள் புருஷனை சூழ்ந்து கொள்வார். உடனே இதாயா புதுமை அப்படின்னு நினைக்கிங்களா? இது எழுத்தின்படி பார்த்தா இது ஒன்றும் புதுமை கிடையாது. ஆதாம் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்தவங்க மட்டும் இல்லை, புற மதஸ்தர்கள் எல்லாருமே இதானே நடக்கு. கணவன் மனைவி சூழ்ந்து கொள்றா, மனைவி கணவனை சூழ்ந்து கொள்றா. அப்படி தானே இருக்கு. கணவன் மனைவி ஒன்றோடு அந்யோன்யம் ஐக்கியமாக இருக்கிறது என்ன இது புதுமையா? இது எழுத்தின்படி பார்த்தா எல்லாரும் சிரிச்சு தான் செய்வாங்க. என்ன ஆண்டவர் புதுமைன்னு சொல்றீங்க? ஆதாமியவள் காலத்திலிருந்து எத்தனை பேர் காயின் தன் மனைவியோடு எசைஞ்சிருப்பான், மனைவி காயினோடு எசைஞ்சிருப்பா, அவனோடு சூழ்ந்து கொண்டிருப்பாங்க. இது என்ன புதுமை? நீங்க அப்படி பார்க்கறதுக்கு சொல்லப்படலை. மணவாட்டியாகிய சபை மணவாளனாகிய கிறிஸ்துவோடு இசைந்து காணப்படும். அதுக்காக தான் குமாரனை நான் வெளிப்படுத்துவேன்னு சொல்லி இங்கே அழகா நிழலாட்டமாக காமிச்சு கொடுத்துட்டாரு. எப்பவும் பாருங்க, ஸ்திரீங்கிறது இந்த இடத்துல யாரை குறிக்கி? சபையை குறிக்கி. அப்படி தானே போட்டிருக்கு, குமாரத்தி. அப்போ புருஷன்கிறது யாரை குறிக்கி? கிறிஸ்துவை குறிக்கி. டவுட் இருந்தால் நீங்கள் அப்படியே எரேமியா 31 அதிகாரத்தை கையில் வச்சுக்கோங்க. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 11வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. 2ஆம் வசனத்தை, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இப்போ சொல்லுங்க, இங்கே நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக சொல்றாரு. அப்ப யாரை கற்புள்ள கன்னிகைன்னு சொல்லி சொல்றாரு? சபை. கொரிந்து சபையை பார்த்தா சொல்றாரு, உங்களை கற்புள்ள கன்னிகையாக யாருக்கு நியமிக்க ஒப்பு கொடுக்குறேன்? எஸ்பவுஸ்ட்னு சொல்லி இருக்கும். ஒரே புருஷனுக்கு, கிறிஸ்து என்னும் ஒரே புருஷன். இப்போ இந்த வசனத்தை அந்த வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்தா நமக்கு என்ன வெளிப்பாடு தேவன் தர்றாரு? அப்போ அங்கே கன்னிகை, குமாரத்தி, ஸ்திரீன்னு சொல்லப்படுறது யாரு? மணவாட்டியாகிய சபை. அப்போ அங்கே சொல்லப்படுற புருஷனை எப்படி தான் எடுக்கணும்? கட்டாயமா இல்லை, எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்கள் இது இல்லையா ஒரு கணவன் மனைவிக்குள்ள காரியம் அப்படின்னா, அன்னையிலேருந்து ஆதாமியவள் காலத்திலேருந்து தொன்று தொட்டு இன்னைக்கு வரைக்கும் ஸ்திரீ புருஷனை சூழ்ந்து கொள்வதும் புருஷன் ஸ்திரீயை சூழ்ந்து கொள்வதும் நடந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா எல்லாரும் ரசிக்கப்பட்டுட்டாங்களா? இந்த உறவுலையே ரசிக்கப்படுறாங்க? இல்லை. வேதம் காண்பித்து கொடுக்கறத கவனிங்க. நீ எந்த மட்டும் விலகி தரும் அந்த வசனத்திலே தான் சொல்லி கொடுக்குறாரு. நீ பழசில் இருந்ததெல்லாம் போதும், நீ அந்த பலியை செலுத்தி இந்த பண்டிகையை செலுத்தி நீ அப்படி பாரம்பரியம் அனுசரித்து வந்ததெல்லாம் போதும், கடமைக்காக நீ சர்ச்சுக்கு வந்ததெல்லாம் போதும். இப்போ என்ன செய்ய போகிறேன்? கர்த்தர் பூமியிலே ஒரு புதுமையை, சத்தமாக சொல்லுங்க, புதுமையை சிருஷ்டிப்பார். ஸ்திரீயானவள் புருஷனை என்ன செய்வார்? சூழ்ந்து கொள்வார். தயவுசெய்து விளையுங்க. பழைய ஆட்களுக்கு தெரியும், இதை ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாலே பேசியிருப்பேன், கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் தயவுசெய்து சத்தியத்தை அறியாமையே இருந்துடாதீங்க. இது எத்தனையோ தடவை பேசியிருப்போம், எத்தனையோ தடவை பார்த்துருக்கோம் ஆரம்பத்து நாட்களில். ஆனால் அறியாமல் இருந்துடாதீங்க. மீண்டும் எனக்கு ஒரு அஸ்திபாரம், மீண்டும் ஒரு நினைவு போட்டுதலை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த செய்தி உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஸ்திரீயானவள் புருஷனை சூழ்ந்து கொள்ளுவாள். கர்த்தருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன்.
அப்போ என்னங்க இது ஸ்திரீ புருஷனை சூழ்ந்து கொள்வான்னு இருக்கேன், இது எதுல தான் வெளிப்படுத்தப்படுதுன்னு பார்த்தா குமாரனுடைய மரணத்துல தான். அவர் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டதுல தான் இந்த உறவே காண்பிக்கப்படுது இல்லையா? உண்மைங்க, உண்மையா காண்பிக்கப்படுது. இந்த கணவன் மனைவி, இந்த புருஷன் மனைவிங்கிறது எழுத்தின்படி பார்க்காதீங்க. எழுத்தின்படி பார்த்தா உலகத்தாருக்குள்ளே இருக்கதான் செய்யுது. அவங்க சபைக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை, இல்லாமல் பேருமே பிறகு சீர்கெட்டு போய் தான் இருக்காங்க. அந்த உறவு பற்றி சொல்லலை. இது மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கும் மணவாட்டியாகிய சபைக்கும் உள்ளது. ஸ்திரீயாகிய சபைக்கும் புருஷனாகிய யாருக்கும்? கிறிஸ்துவுக்கும் இடைப்பட்ட காரியம். அதனால்தான் ஸ்திரீயானவள் புருஷனை சூழ்ந்து கொள்வாள். அதை மட்டும் நான் காமிச்சு கொடுத்து முடிக்க வாஞ்சிக்கிறேன். எபேசியர் 5வது அதிகாரம், நம்ம இன்னைக்கு ஆராதனை வேளையில கூட நம்ம பார்த்தோமே. எபேசியர் 5வது அதிகாரத்தில் இந்த புருஷன் ஸ்திரீ, புருஷன் மனைவிங்கிற காரியத்தை குறித்து ஆண்டு பேசிக்கிட்டே இருக்கிறார். விசேஷமாக எங்கேருந்து பேசுகிறாரு? 22ஆம் வசனத்துலேருந்து பேசுகிறார். எபேசியர் 5:22. எரேமியா 31:22 பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே நீங்கள் பாருங்கள். எபேசியர் 5:22 மனைவிகளை கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷனுக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராக இருக்கிறார். அடுத்த வசனத்தை பாருங்கள். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும். அப்போ இதை வச்சே தான் அங்கே டீச் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இதை வச்சே தான் டீச் பண்ணுறார். சரி, இப்போ நம்ம அதுக்குள்ளே இப்போ போகல. இப்போ அதுக்கு அடுத்து வாங்க, நான் வேகமாக முடிச்சிருவோம். அதை சொல்லிட்டு 30ஆம் வசனத்தை பாருங்கள். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களுமாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனின் தன் தாயும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சம் இருப்பான். சொல்லிட்டு உடனே அப்போ கணவன் மனைவி பற்றி சொன்னேன்னு சொல்லலை. அடுத்து சொல்கிறாரு, இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்காரு பார்த்தீங்களா? அப்போ புருஷன் ஸ்திரீயை குறித்து பேசுகிற இடத்துல யாரை பற்றி தான் ரகசியம் சொல்லி கொடுக்குற? இது யாரை பற்றிய ரகசியம்? இது கிறிஸ்துவையும் அவருடைய சபையும் பற்றிய ரகசியம். சரி, இது அப்படியே கையில் வச்சுக்கோங்க. ஆதியாமத்தின் புஸ்தகம், எபேசியர் 5 விட்டுறாதீங்க. எபேசியர் 5 அதிகாரத்தை அப்படியே கையில் வச்சுட்டு ஆதியாமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள். இது எங்கேயோ வாஸ்தவரில் இருக்கு. ஆதியாமம் 2:24 அப்படியே பார்த்துட்டு எபேசியர் 5:31 பாருங்க. இது நிமித்தம் அங்கேயும் போட்டிருக்க, இது நிமித்தம்னு. ஆதியாமம் 2:24 பாருங்க. இது நிமித்தம் புருஷனான மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும். 2 இடத்துலையும் அதே வசனம் இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? இருக்குது. சரி, இதுக்கு முந்தின வசனத்தை பாருங்க. 30ஆம் வசனத்தை பாருங்க. எபேசியர் 5:30 பாருங்க. நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும். நல்லா பாருங்க, நாம் அவருடைய மாம்சத்துக்கும் எதுக்கு எல்லாம் உரியவங்களா இருக்கோம்? மாம்சத்துக்கும் எலும்புகளுக்கும். மாம்சம் எலும்பு மறந்துடாதீங்க, நல்லா பார்த்துக்கங்க. மாம்சமும் எலும்பும். இப்போ ஆதியாமம் 2:23 அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்க. 23ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி. பார்த்துக்கங்க, சபை மணவாளன்ட்டு இருந்தால் வருது. முதல்ல மலையில் எங்கேயோ தூரமான இடத்துல புது உடன்படிக்கை உண்டாக்கி அப்படியே கொண்டு வந்துடுற தூரத்தில் பார்த்து அனுபவிச்சாங்க, நிலை நிற்காமல் போயிட்டாங்க. புது உடன்படிக்கை அப்படி இல்லை. ஏவாள் புருஷன்லிருந்து தான் என்ன செய்யப்பட்டா? உருவாக்கப்பட்டான். மனுஷி, அதாவது ஸ்திரீயானவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் அவள் மனுஷி என்று எண்ணப்படுவாளாம். இங்கே என்ன போட்டு நான் நல்லா கவனிங்க, டைம் இல்லை, விவரிக்கணும் மணிக்கணக்கு விவரிக்கலாம், டைம் இல்லை, நல்லா கவனிச்சுக்கங்க. அப்போ ஆதியாமம் 2வது அதிகாரம் 23-24 தான் அங்கே எபேசியர் 5வது அதிகாரம் 30-31 சொல்லுதா இல்லையா? இங்கே பார்க்குறோம் ஆதியாமம் 2:23 எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறாள். அங்கே பாருங்க, அங்கே எபேசியர் 5:30 பார்த்தா நாம் அவருடைய மாம்சத்துக்கு அவருடைய எலும்புகளுக்கும் எப்படி இருக்கிறோம்? உரியவர்களாக இருக்கிறோம் இருக்கு. அப்போ நம்ம அவருடைய மாம்சத்தில் மாம்சம் அவருடைய எலும்பில் எலும்புமா இருக்கிறோம். உண்மையா இல்லையா? இங்கே ஆதாம் என்ன சொல்றாரு? இவள் என் மாம்சத்தில் மாம்சமே என் எலும்பில் எலும்புமா இருக்கிறான்னு சொல்றாரு. அப்போ எவ்வளவு மேட்ச் பண்றாரு பாருங்க. அப்போ சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க, இது ஆதாம் ஏவாளை குறித்து சொல்லப்பட்டதா அல்லது கிறிஸ்துவையும் அவருடைய சபையை குறித்து சொல்லப்பட்டதா? கிறிஸ்துவனுடைய சபையும் குறித்து சொல்லப்பட்டது. நம்மளா ஜோடிக்கலை, இங்கே ஜோடிச்சு தான் வச்சிருக்கிறாரு. நம்மளா புதுசாக ஒன்றும் ஜோடிக்கலை. இது என்ன இன்னைக்கு நேரத்தை எழுதப்பட்டது? காலாகாலமாக இருக்குது.
நமக்கு காண்பித்து கொடுக்குறவங்க நமக்கு இப்படிலாம் காமிச்சு கொடுக்காம விட்டுட்டாங்க. இதை வசனத்தை எடுத்தாலும் எப்போ எடுப்பாங்க தெரியுமா? முகூர்த்த ஜெப கூட்டம், திருமணத்துக்கு முந்தின நாள் முகூர்த்த ஜெப கூட்டத்துக்கு என்ன செய்கிறது, இதை எடுத்து பேசுகிறது. எதுக்கு? கணவன் மனைவி குறித்து பேசுகிறதுக்கு இது ரொம்ப லாபகரமாக இருக்கும். அதனால் எடுத்து பேசிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. மற்றபடிலாம் இது மற்ற நேரம் எதுங்க கண்டுக்கிறதே கிடையாது. இதுதான் கண்டுகொள்ளப்பட வேண்டிய அருமையான சத்தியங்கள். அப்படி மாம்சத்துக்கு அப்படி தேவனுக்கு இங்கே ஆதாமுக்கு மாம்சம் எலும்பு இருக்குது, கிறிஸ்துவுக்கு இருக்குன்னு போட்டிருக்குதே. அப்போ இருக்கா இல்லையா? நாம் அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புகளுக்கு உரியவர்களாக இருக்குன்னா இதை ஆதாம குறித்த சொல்லியிருக்கு. நாம் ஆதாமின் எலும்புக்கும் மாம்சத்துக்கு உரிய அப்படியா இருக்குது கிறிஸ்து. அப்படின்னு என்ன அர்த்தம்? புது உடன்படிக்கையினுடைய சாராம்சமே ஸ்திரீயானவள் புருஷனை சூழ்ந்து கொள்வாள்ங்கிற அந்த வெளிப்பாடு எங்கே தான் இருக்குன்னா, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர் கிறிஸ்து இயேசுவாய் வெளிப்பட்டார். கிறிஸ்து என்கிற தேவகுமாரன் இயேசு என்னும் மனுஷகுமாரனா இந்த பூமியில வெளிப்பட்டார். அவருடைய மாம்சத்துக்கு எலும்புக்கு எப்போ உரியவர்களாக தெரியுமா? அவருடைய மாம்சம் நமக்காக அடிக்கப்பட்டது. அதனால தான் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். எவ்வளோ ஒரு மேட்ச், எவ்வளோ உறவுக்குள்ளே கொண்டு வர்றார் பாருங்க. இதெல்லாம் தியானிக்கும் போது இப்போ 2 மணி தாண்டிட்டு நமக்கு பசிக்க கூட செய்யாது. அவ்வளோ ஆகாரம் இதில் இருக்குது, அவ்வளோ மேன்மையான சத்தியங்கள் இருக்குது. நம்ம சரியாக கவனிக்கலன்னு வச்சுக்கலாம், இது போர் அடித்த மாதிரி தான் இருக்கும். இது எப்பண்டா முடிப்பாங்க அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் எவ்வளோ வெளிப்பாடு பார்த்தீங்களா? அப்போ எரேமியாவுக்கு சொன்னதை நம்ம நடுவில் இருக்கிற இந்த எரேமியாவை இங்கே வலது பக்கம் பார்த்தா எபேசியர் 5 பார்த்தா, இங்கே இடது பக்கம் ஆதியாகமம் 2 பார்த்தா நடுநிலையாய் சொல்லப்பட்டது. வலது இடது பக்கத்தில் உள்ள காரியங்களுக்கு, வலது இடது பக்கத்தில் உள்ள சத்தியங்களுக்கு எவ்வளவு திடசாட்சியாய் அமைய பண்ணிருக்கிறது என்று வேதத்தில் நீங்களும் நானும் காண வேண்டும். பிரியமானவர்களே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சூரிய சந்திர நட்சத்திர இந்த நியமங்களுக்கு, பகல் இரவு என்கிற நியமங்களுக்கு ஒப்பாக தேவன் பேசுறாருன்னா, பூமி உள்ள நாளளவும் இந்த புது உடன்படிக்கை இருக்கும், மாற்றப்படலாகாது. அதனாலதான் சொல்றார், ஸ்திரீயானவள் புருஷனை சூழ்ந்து கொள்வாள். எவ்வளவு பெரிய சாக்கியத்தை தேவன் உண்டு பண்ணிக்கிறார். இதுதான் புதுமை. எழுத்தின்படி உறவு கிடையாது. எழுத்தின்படி உறவுனா அது என்னைக்கு காலகாலமாக இருக்கு. இது என்ன நமக்கு புதுமையாக இருக்க போகுது? கர்த்தர் பூமியிலே ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார். ஸ்திரீயானவள் புருஷன் என்ன செய்வாளாம்? அப்போ மணவாளன் மணவாட்டி, புருஷன் மனைவி, எவ்வளோ அழகாக கொண்டு வந்தார் பார்த்தீங்களா? எதான் எபேசியர் 5 சரி, ஆதியாகமம் 2 சரி, யாரை பற்றி தான் பேசுகிறாரு? கிறிஸ்துவையும் அப்படி சபையும் பற்றி. அப்போ ஏன் இந்த புது உடன்படிக்கையில் இவ்வளோ அழகாக அப்போ சரி, ஆதாம் ஏவாளுக்கு சொல்லப்பட்டது, கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் சொல்லப்பட்டதுன்னா, அப்போ ஏவாள் எங்கேருந்து வர்றான்னு பாருங்க. எங்கேருந்து வந்தா? மண்ணிலேருந்து வரல. எங்கேருந்து வர்றா? ஆதாம்லேருந்து தான் வர்றா. நம்ம எலும்புன்னு சொல்லாமல் எப்படி சொல்றது நல்லா இருக்குன்னா, ஆதாமிலிருந்து வருகிறான். ஆதாமிலிருந்து தான், கிறிஸ்துவிலிருந்து தான் வந்திருக்கிறோம். நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சரீரத்துக்குரியவர்கள், அவருடைய மாம்சத்துக்குரியவர்கள், அவருடைய எலும்புக்குரியவர்கள், அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். அதனால தான் வேதம் சொல்லுது, தேவன் தமது சொந்த இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை என்று அப்போஸ்தலர் 20:28 பேசுறாரு. அப்ப தேவன் எப்படிதான் சபையை சம்பாதித்தார்? தேவன் நம்முடைய பிந்தின் ஆதாமாகிய கிறிஸ்து ஏவாளாகிய சபையை எவ்விதமா சம்பாதித்தாரோ? அவருடைய இரத்தத்தினாலே சம்பாதித்தா. ஆதாமுடைய இரத்தத்துல தான் ஏவாளும் சம்பாதிக்கப்பட்டா. சதை எடுக்கும்போது ரத்தம் இல்லாத சதையாது. நம்மள கேட்கணும், விழா எலும்பை எடுக்கிறாரு, இது ரத்தம் இல்லாததான், ரத்தத்தோடு வர்றது தான் விழா. போர் சேவகரில் ஒருவன் ஈட்டினால் அவருடைய விழாவை குத்தினான், உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது என்று சொல்லி நீங்களும் நானும் யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 34வது வசனத்தில் வாசிக்கிறோம். விழாவிலே குத்துகிறான், ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர் என்று 1 யோவான் 5வது அதிகாரத்தில் ஆவியானவர் அவரை குறித்து சாட்சி கொடுக்கவில்லையா? ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். இருக்குதா இல்லையா? எல்லாம் ஞான அர்த்தம் உள்ளவைகள். காரியம் எது தெரியுமா? சபை எந்த மட்டும் விலகி தெரியுது பாருங்க. இந்த குமாரத்தியை அவர்கிட்ட வரவே மாட்டேங்க. நான் நாயகராக இருந்தும் விலகியே போறா. வெளிப்பாடு இருக்கு, வாழ முடியலை. ஆனால் இப்போ அவரே இறங்கி பலியாயிட்டார். இப்போ வாழக்கூடிய தகுதி என்னன்னா, நான் அவர்கிட்ட வந்தவன், எனத்தோட தான் சேரணும் இல்லையா? நான் உலகத்தோடு சேர முடியாது. நான் அதை சத்தியத்தின் மூலம் அறியணும். என்னன்னா, நான் ஒன்று ஜாதியை சொல்ல நினைக்காதீங்க, இயேசுவும் நம்மளும் ஒன்று தான். எப்படி இங்கேருந்தான் உருவாக்கியிருக்காரு. இல்லைன்னா அப்புறம் ஆதாமும் ஏவாளையும் ஆண்டருக்கு காமிச்சு கொடுக்கக்கூடாது. எபேசியர் 5 எதுக்கு காமிச்சு கொடுக்கணும்? எவ்வளவு ஞான அர்த்தமாக நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு.
நான் அவர்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கிறேன். அங்கேருந்து எடுக்கப்பட்டால் நான் அதோடு தான் சேர முடியும். அப்படி தானே நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, நிறைய கதைலாம் சொல்லுவாங்க, இப்படிலாம் சம்பவம் சொல்லுவாங்க. வாத்து முட்டை கோழி முட்டையோடு சேர்ந்து இருந்துச்சான், இப்படிலாம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னால் துல்லியமாக சொல்ல தெரியல, எனக்கு சரிவர தெரியாதனால. வாத்து முட்டை நினைக்கிறேன், அது கோழி குஞ்சோடு இருந்துச்சான், கோழி முட்டையோடு சேர்ந்து இருந்துதான். குஞ்சு பொறிக்கும் போது இதுவும் சேர்ந்து பொறிஞ்சுதான். பொறிஞ்சு பார்த்தா இதுக்கு வித்தியாசம் தெரியுது. ஒரு கட்டத்தில் அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டு கூட தான் இருந்துகிட்டே இருந்தான். கொஞ்சம் சின்ன வயசில் விவரம் தெரியாமல் அப்படி கூடத்தில் இருந்துகிட்டே இருந்தான். திடீர்னு வாத்து கூட்டத்தை பார்த்து தான் இந்த கோழி கூட்டத்தை விட்டு அது என்ன செஞ்சு அங்கே போய் சேர்ந்துட்டு, ஏன்னா இனத்தோட என்ன செஞ்சிடும், சேர்ந்துடும். இந்த வெளிப்பாடு இல்லாதனால தான் சபை இன்றைக்கும் சோரம் போய்கிட்டு இருக்கு. உலகத்துக்குள்ளே போய் சின்ன பின்னமாக்கிட்டு இருக்கு, மாம்சத்தின்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. நீங்களும் நானும் அதான் பவுல் சொல்லி கொடுக்குறாரு, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் இல்லை, கிறிஸ்துவுக்கு தான் கடனாளிகள். கடனாளி நம்ம கிறிஸ்துவுக்கு. ஏன்னா அவருடைய விழாலம்பம் எடுத்திருக்கு, கொடுக்கணும், கணக்கு கொடுக்கணும். விழாலம்பம் வாங்கியிருக்கா வாங்கலையா? அவருடைய விழாலம்பில் தான் சம்பாதிக்கப்படும். விழாலம்பம் அங்கேருந்து உருவிருக்காரு. இது இங்கே இருக்கு. இது யாருடையது? கிறிஸ்துவுடையது. நாம் கிறிஸ்துவனுடையவர்கள். சபை கிறிஸ்துவனுடையது, உலகத்துக்குரியது கிடையாது, பொய்க்குரியது கிடையாது, கெட்ட வார்த்தைக்கு உள்ள இடம் கொடுக்க கூடாது, பணாசைக்கு உரியது கிடையாது. பணாசைக்கு விட்டு போட்டுறாதீங்க, பரலாசைக்கு விட்டு போட்டு விடக்கூடாது, களவுக்கு விட்டு போட்டுறக்கூடாது, தப்பறையான உபதேசத்துக்கு விட்டு போட்டுறக்கூடாது. நான் கிறிஸ்துவனுடையவன், கிறிஸ்து என்னுடையவர். பாட்டு மட்டும் பாடுறது கிடையாது. என் நேசர் என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவன். ஒரு பாட்டு பாடுவாங்க பழைய காலத்தில், 6 நாட்கள்ல. என் நேசர் என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவன். சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி, இன்னமும் பிரசங்க முடியல, எப்போதுதான் 2 மணி தாண்டி விட்டது அப்படின்னு நினைச்சிடாதீங்க பிரியமானவர்களே. தயவு செய்து 4 மணிக்கு இப்படியே இழுத்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருவீங்களோ அப்படின்னு நினைச்சிடாதீங்க. நானும் முடிக்கணும். ஸ்திரீயானவள் புருஷனை என்ன செய்வாள்? சூழ்ந்து கொள்வாள். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவன்கிற அந்த வெளிச்சமே எங்கே தான் இருக்கு தெரியுமா? இங்கே தான் இருக்கு. ஆதாம் ஏவாள் இல்லை, கிறிஸ்துவிலையும் அவருடைய மனவாட்டிய சபையிலையும் இருக்கிறது. எங்கே கொண்டு வந்து எங்கே மேட்ச் பண்ணுறான்னு என்கிட்ட கேட்காதீங்க, ஆவியானோட தான் கேட்கணும். எப்படியோ இவ்வளவு மேட்ச் பண்ணி கொண்டு வந்து எழுதி வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி. எவ்வளவு அருமை தெரியுமா? இதான் பூமியிலே ஒரு புதுமை என்கிற தலைப்பில் நாம் கர்த்தருடைய சத்தியங்களை அறிய வேண்டும் பிரியமானவர்களே. பூமியிலே ஒரு புதுமை, பல புதுமை செய்கிறேன்னு சொல்லலை. எத்தனை புதுமையா? ஒரே ஒரு புதுமை தான் சொன்னேன், கிறிஸ்து. அதனால தான் அதுக்கு தொடர்ந்து எழுதுறாரு பாருங்க. ஏன் சூப்பராக எழுதுறாரு. புது உடன்படிக்கை குறித்த காரியங்களை வெளிப்படுத்தி எழுதிக்கிட்டே இருக்கிறார். 31வது அதிகாரம் எரேமியா 31 எவ்வளோ அழகாக பார்க்க வேண்டியது இருக்குது பார்த்தீங்களா? அப்போ ஸ்திரீயானவள் புருஷனை சூழ்ந்து கொள்கிற விஷயம் எங்கே தான் இருக்குது பார்த்தீங்களா? இது நிமித்தம் புருஷனவன் தன் தகப்பனை தான் விட்டு. அப்போ 2 பேரும் இணையிற ஒரு இடம் எங்கே தான் வருதுன்னு கேட்டால் இது நிமித்தம் போட்டிருக்கு. அது என்ன இது நிமித்தம்? ஆதியாகமத்தில் இது நிமித்தம் போட்டிருக்கு. ஏன் இது நிமித்தம்? நாம் அவருடைய எலும்புக்கும் அவருடைய மாம்சத்துக்கும் உரியவர்கள். இங்கேயும் அதுதான் போட்டிருக்கு. அவளின் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறார். அப்போ குமாரனுடைய பாடு மரணத்தின் மூலமாக நாம் இந்த சத்தியத்தை அறிய வேண்டியது இருக்குது. அவள் எலும்பில் எலும்புனா மாம்சம் அவளுக்கு தெரியுது. என் விழாவிலேருந்து அவர் உண்டாக்கப்பட்டதுனால அவள் என்ன தான் சேரணும் அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கு. அவ்வளோதான். அவளும் நானும் தான் சேர்ந்து இருப்போன்னு சொல்லி அவர் எழுதுகிறார். அவள் இங்கே அதான் சொல்லி கொடுக்கார். நீ எங்கேருந்து உருவாக்கப்பட்ட? அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட சபை, அவருடைய சரீரத்தினால் மீட்கப்பட்ட சபை. அவன் நீ உலகத்துக்குரியவன் அல்ல, உலகத்துக்குரியவள் அல்ல. உலகத்தினால் நீ கரைபடக்கூடாது. அதனால தான் சொல்ற இது நிமித்தம் ஸ்திரீயானவள் புருஷனை என்ன செய்வாள்? சூழ்ந்து கொள்வாள். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? தேவ சமூகத்தில் பூமியிலே ஒரு புதுமையை சிருஷ்டிப்பாராம். பூமியிலே ஒரு புதுமை. ஏதோ ஒரு பட்டணத்தில் நினச்சிடாதீங்க. பைபிளை வார்த்தையை நம்ம ரொம்ப கவனமாக படிக்க வேண்டியது இருக்குது. ஏதோ ஒரு ஊரில் ஒரு இடத்துல அப்படின்னு பைபிளில் இல்லை. எப்படி போட்டிருக்கு? பூமியிலே. பூமின்னு சொன்னாலே மனுஷனுடைய வாழிடமாகிய இந்த பூமியிலே ஒரு புதுமையை சிருஷ்டிப்பா. தூத்துக்குடியும் பூமி தான். லண்டனும் இதுதான். சத்தமாக சொல்லுங்க, பூமி தான்.
அமெரிக்காவும் இதுதான் பூமி. ஆக எல்லா நாடுகளும் இந்த பூமியில் தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் இந்த புதுமை சிருஷ்டிக்கப்படணுமா படக்கூடாதா? சிருஷ்டிக்கப்படணுமா படக்கூடாதா? சிருஷ்டிக்கப்படும். சிருஷ்டிக்கப்பட்டு கொண்டே வருது. தேவ சமூகத்தில் ஆண்டவரே, இவ்விதமான சத்தியத்தில் நிலைத்திருக்கிற கிருபை தாங்க. இல்லைன்னா, நம்ம இதை கேட்கலன்னா நாமும் பழைய உடன்படிக்கையில் உள்ளவர்களைப் போல சீர்கெட்டு போன குமாரத்திகளாய் ஜீவித்து விடுவோம் பிரியமானவர்களே. அதனால தான் இதை கவனிக்க வேண்டியது இருக்குது. சீர்கெட்டு போன குமாரத்தியே, நீ எந்த மட்டும் விலகி தெரிவாய், கர்த்தர் பூமியிலே ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார், ஸ்திரீயானவள் புருஷனை சூழ்ந்து கொள்வார். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் என்று சொன்னாரே, உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்று சொன்னாரே. நம்முடைய கிறிஸ்து நம்மை ஆண்டு கொள்ள இடம் கொடுக்கிறோமா? உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் என்று ஏவலை குறித்து சொல்லப்பட்டதே. அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். இதுதான் புது உடன்படிக்கையின் சபை. இந்த புதுமைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? அர்ப்பணம் செய்வோமா? ஆண்டவரே, நான் இந்த ஆண்டவரை விலகி திரியிறது வேண்டாம். ஆண்டவரே, விலகி தெரிந்ததெல்லாம் போதும். இந்த சத்தியத்திற்கு உட்படுகிறேன். ஆண்டவரே, விலகி திரிகிற அந்த பழைய உடன்படிக்கையின் சாராம்சத்தை போல் அல்ல, புது உடன்படிக்கைக்கு என்னை கையளிக்கிறேன் என்று சொல்லி நம்ம எல்லாரும் அப்படி தேவ சமூகத்திலே அர்ப்பணம் செய்வோமா?